இன்னைக்கு அநேகருக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, பிரச்சனையின் மத்தியில கர்த்தர் என்னோட இருக்கிறாரா, கர்த்தர் வேலை செய்யறாரா, இல்ல கர்த்தர் தூங்கிட்டாரா, இல்ல கர்த்தர் எங்கேயாவது வெக்கேஷன் போயிட்டாரா, இதுதான் நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்கு இல்ல. என்ன பிரதர் இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஆனா கர்த்தர் இருக்கிற மாதிரியே தெரியல பிரதர், அவர் இல்லையா பிரதர் அப்படின்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் உங்களை அவருடைய சாயல்ல அவருடைய ரூபத்துல உண்டாக்கி இருக்கிறாரு. எல்லா வாக்குத்தத்துக்கும் மேலான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அது என்னவென்றால், என்னுடைய பிரசனம் உன்னை விட்டு விலகாது. மை பிரசன்ஸ் ஷால் நெவர் லீவ் யூ. நல்லா கவனிங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் போட்டிருக்கு. ஆண்டவர் என்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னாரு, பிரச்சனைக்குள்ளாக நீ நடந்து போக வேண்டும், பிரச்சனைக்குள்ள டென்ட் அடிச்சு உட்கார்ந்துடக்கூடாது. இப்போ ஒரு பிரச்சனை வந்தோடனே முதலாவது நான் கவனித்த காரியம் என்னவென்றால், அந்த பிரச்சனையை பார்த்துட்டு செய்யறதை விட்டுருவாங்கல்ல. என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம் பிரதர், அப்படியே தான் எல்லாம் இருக்குது, இதுக்கு எதுக்கு நான் செய்யணும், இதுக்கு எதுக்கு நான் வேலை செய்யணும், எதுக்கு நான் விழுந்து விழுந்து வேலை செய்யணும், நான் என்ன வேலை செஞ்சாலும் என் பாஸ் இப்படி தான் சொல்றாரு, என் மேனேஜர் இப்படி தான் சொல்றாரு, எனக்கு என்ன பண்ணாலும் என் புருஷன் இப்படி தான் சொல்றாரு, நான் என்ன பண்ணாலும் என் மனைவி இப்படி தான் சொல்றா அப்படின்னு சொல்லி செய்யறதை நிறுத்திடுவாங்க. தப்பு. இதுதான் பிசாசோட வஞ்சனை. திஸ் இஸ் த டிசெப்ஷன் ஆஃப் தி எனிமி. He will try to stop you from doing what you are supposed to do right now. உங்களுடைய கடினமான சூழ்நிலையில நீங்க என்ன பண்ணக்கூடாது, நின்றக்கூடாது. நின்று பார்த்து ஐயோ இப்படி ஆச்சுன்னு சொல்லி, இதுதான் இப்படிதான் பிசாசு உட்கார வச்சிருவான் நம்மள. ஐயோ இப்படி ஆச்சுன்னு சொல்லி புலம்ப வச்சிருவான். ஒன்ஸ் உட்கார்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், புலம்பிட்டு உட்கார்ந்தனா எந்திரிக்கிறதுக்கு டைம் ஆயிரும். Hallelujah. You belong to the family of God. நீங்க தேவனுடைய குடும்பத்துல ஒரு பங்குதாரரா இருக்கிறீங்க. You are a member. நீங்க தேவனுடைய குடும்பத்துல ஒரு அங்கமாக இருக்கிறீங்க. You are the family of God. அது தெரியுமா உங்களுக்கு? இயேசுவினுடைய பிதா உங்களுடைய பிதாவா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுடைய மூத்த அண்ணனாக இருக்கிறார். புரிஞ்சிருச்சுங்களாங்க? இயேசுவே எனக்கு அண்ணங்க, இயேசுவே உங்களுக்கு அண்ணனா இருக்கிறார். இதோட என்ன வேணும் உங்களுக்கு? கிறிஸ்துவோட குடும்பத்துல நீங்க இருக்கிறீங்க. பிதாவானவர் உங்களுடைய தகப்பனாக இருக்கிறார். கிறிஸ்து உங்களுடைய மூத்த சகோதரராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறார். உயிர்த்தெழுதல் வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது. கிறிஸ்துவின் மகிமை உங்களுக்குள்ள இருக்குது. அதுவே நம்பிக்கையாக இருக்கிறது. இதெல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா, உங்க மனக்கண்கள் பிரகாசம் ஆயிடுச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா மற்ற காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். சங்கீதம் 23, 4, 5, 6. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபியும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். தொடர்ந்து போன வாரம் செவ்வாய்க்கிழமையில இருந்து சங்கீதம் 23 இருக்கிற சத்தியங்களை நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். சங்கீதம் 23 ரொம்ப அருமையான வல்லமையான ஒரு பகுதி. ரொம்ப ஒரு ஷார்ட் பேசேஜ் தான், 6 வசனங்கள் தான். ஆனா 6 வசனத்துல உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சகலத்தையுமே அதுல ஆண்டவர் வைத்திருக்காரு. ரொம்ப அழகா அருமையாக விசுவாசத்தோட ஒரு பெரிய வெளிப்பாடோட தாவீது இதை எழுதியிருக்கிறார். இது தாவீதின் சங்கீதம். ஆமென். ஸோ அது கர்த்தரின் மேய்ப்பர், கர்த்தர் ஒரு மேய்ப்பரா இருந்து எப்படி நம்மளை வழி நடத்துறார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அருமையா எழுதியிருக்கிறாரு. போன செவ்வாய்க்கிழமை, அதாவது லாஸ்ட் வீக் செவ்வாய்க்கிழமை அதை நம்ம ஆரம்பித்தோம். இதான் அந்த ஃபர்ஸ்ட் இது, நீ ஒன்றுக்கும் குறைபட மாட்டாய். அடுத்தது கடவுள் ஒரு மனிதனை எவ்வாறு தேற்றுகிறார், அதோட கண்டினியூஷன். அதுக்கு அடுத்தது இந்த செவ்வாய்க்கிழமை பேசியிருக்கோம், நாம் ஏன் கடினமான காலங்களை கடந்து செல்கிறோம், ஃபெய்த் ஃபார் ஹார்ட் டைம்ஸ். ஆமென். ஸோ அதோட 4வது பகுதி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடக்கிறேன்னா இல்ல சொகுசா புல்லு மேல படுத்திருக்கேனான்றது இப்போ மேட்டர் கிடையாது. யார் என் கூட இருக்கிறான்னு தான் முக்கியம். சொகுசா புல்லு மேல படுத்து கிடந்து பக்கத்துல ஓனாய் படுத்து கிடந்தாலும் பிரச்சனை தான். புரியுதுங்களா? புல்லுல தான் படுத்து கிடக்குறீங்க, ஆனா பக்கத்துல யார் படுத்திருக்கா? ஓனாய் படுத்திருக்கு. அப்பனாலும் ஆடுக்கு பிரச்சனை தான். ஏன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஓனாய் என்ன பண்ணும், நம்மள தூக்கிட்டு போயிடும். ஸோ எங்க இருக்கிறோன்றதே மேட்டர் கிடையாது, யார் நம்ம கூட இருக்கிறான்றது உங்களுக்கு நீங்க அறிந்திருக்கிறீங்களா, அது உங்களுக்கு புரியுமா, இதுதான் மேட்டரு. இதுதான் தாவீது எழுதுறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் இருந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன் அப்படின்றார். ஸோ இன்னைக்கு அநேகருக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, பிரச்சனையின் மத்தியில கர்த்தர் என்னோட இருக்கிறாரா, கர்த்தர் வேலை செய்யறாரா, இல்ல கர்த்தர் தூங்கிட்டாரா, இல்ல கர்த்தர் எங்கேயாவது வெக்கேஷன் போயிட்டாரா, இதுதான் நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்கு இல்ல. என்ன பிரதர் இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஆனா கர்த்தர் இருக்கிற மாதிரியே தெரியல பிரதர், அவர் இல்லையா பிரதர் அப்படின்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் உங்களை அவருடைய சாயல்ல அவருடைய ரூபத்துல உண்டாக்கி இருக்கிறாரு. கர்த்தர்
எல்லா வாக்குத்தத்துக்கும் மேலான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அது என்னவென்றால், என்னுடைய பிரசனம் உன்னை விட்டு விலகாது. மை பிரசன்ஸ் ஷால் நெவர் லீவ் யூ. ஆமென். என்னுடைய பிரசனம் எப்பொழுதும் உனக்கு முன்பதாக செல்லும். மோசேயின் இடத்துல கர்த்தர் தான் சொல்றார். கானான் தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடி மோசே கேட்கிறான், ஆண்டவரே நீர் என்னோட வரவில்லை என்றால் நான் அந்த தேசத்துக்குள்ள என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். ஸோ மோசையோட பாயிண்ட் என்னன்னா, ஆண்டவரே பாலும் தேனும் ஓடுற கானான் தேசம் எனக்கு பெருசு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பால் ஓட போகுது, தேன் ஓட போகுது. கட்டாத வீடுல நீ குடியிருக்க போறாய், நடாத திராட்சை தோட்டங்கள்ல நீ என்ன பண்ண போறாய், போய் கனிகளை புசிக்க போறாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து பெரிய பெரிய வாக்குத்தத்தங்களை கொடுத்து பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஆனா மோசே என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே எல்லாம் ஓகே தான் ஆண்டவரே, பால் நல்லா இருக்கு, தேன் நல்லா இருக்கு, பால்ல இருந்து நல்லா தயிர் வருது, நெய் வருது, டெய்லி நல்லா நெய் போட்டு தோசை சுட்டு சாப்பிடலாம், எல்லாம் ரைட்டு தான். ஆனால் என்னதான் நெய் இருந்தாலும் பால் இருந்தாலும் என்னதான் வந்து திராட்சை பழம் இருந்தாலும் என்னதான் நல்லா கறி இருந்தாலும் மட்டன் இருந்தாலும் சிக்கன் இருந்தாலும் நீர் என்னோட இருக்கவில்லை என்றால் நான் அதற்குள்ள பிரவேசிக்க மாட்டேன். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? எத்தனை பேருக்கு புரியுது? நான் என் வாழ்க்கையில வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், எல்லாத்தையும் கொடுக்குறீங்களா, ரைட்டு, நீங்க என் கூட இருக்கிறீங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் காட்டிலும் மேலாக இருக்கிறது. இதுதான் வந்து ஒரு ரியல் பிலீவரோட லைஃபா இருக்கணும். ஹalleluya. ஆண்டவர் எல்லாவற்றையும் நீங்க அனுபவிக்கணும்னு தான் விரும்புறாரு. எதையும் நீங்க அனுபவிக்காமல் இருக்கணும்ன்றது ஆண்டவர் சித்தம் கிடையாது. நீ வந்து தரித்திரத்திலே இருக்கணும், டெய்லி அரை வயிறுக்கு சாப்பாடு தான் சாப்பிடணும், கடைசி வரைக்கும் நீ என்ன பண்ணணும், மாட்டு வண்டியிலே தான் போகணும், நடந்தே தான் போகணும், அப்படி ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ எங்க இருந்தாலும் நான் உன் கூட இருப்பேன்றார். ஸோ தட் மீன்ஸ் இஃப் யூ கேன் ரியலைஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட் வேர் எவர் யூ ஆர், இட் நோ மேட்டர் விச் சிச்சுவேஷன் யூ ஆர், யூ வில் ஸ்டில் ஃபீல் பிளஸ்ட். ஆமென். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் என்னோட இருக்கிறார், அவர் பிரச்சனை என் மேல இருக்குன்ற அந்த உணர்வும் அந்த வெளிப்பாடு இருந்துச்சுன்னா, எவ்வளவு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் உங்க மனசுல என்ன தெரியுமா இருக்கும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹalleluya. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்குது, நான் மிகவும் தயவு பெற்றவன், கர்த்தருடைய தயவே என் மேல இருக்குது, ஐ ஹேவ் ஹை ஃபேவர் வித் காட், மிகவும் நான் தயவு பெற்றிருக்கிறேன் அப்படின்ற அந்த உணர்வு இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். நான் நிறைய பேர் பார்த்துட்டேன். நிறைய பேர் வருவாங்க, ப்ரேயர் பாயிண்ட்டுக்காக வருவாங்க. பிரதர் எனக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் பிரதர் அப்படின்னுவாங்க. நம்மளும் ஜெபம் பண்ணுவோம், வந்து வசனத்தெல்லாம் கேட்பாங்க. அவங்க கேட்ட மாதிரி நல்ல வேலை கிடைச்சிரும், நல்ல சம்பளத்துல நல்ல வேலைலாம் கிடைச்சிரும், நல்ல பொருளாதாரம் நல்லா மாறி நல்லா ஆயிரும். அதுக்கப்புறமா திருப்பி வருவாங்க ஜெபத்திற்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா, இப்போ வேலையில பாஸ் பிரச்சனை பண்றாரு, என் மேல இருக்க மேனேஜர் பிரச்சனை பண்றாரு, கூட இருக்கிறவன் பிரச்சனை பண்றான், கூட வேலை செய்யறவன் பிரச்சனை பண்றான். ஸோ அதுக்கு கர்த்தர் என்ன கர்த்தர்கிட்ட கேளுங்க பிரதர், கர்த்தர் ஏதாவது செய்ய சொல்லுங்க பிரதர். அப்போ அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, வேலை வாங்கி கொடுத்தனா கர்த்தர் என்ன ஆயிட்டாரு. கர்த்தர் வந்து கன்சல்டிங் ஏஜென்ட் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த கன்சல்டிங் ஏஜென்ட்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவன் வேலை வந்து என்னன்னா, நீங்கள் அவன்கிட்ட போய் பயோடேட்டா கொடுத்தீங்கன்னா வேலையை வாங்கி கொடுத்துருவான். வேலையை வாங்கி கொடுத்துட்ட பிறகு அவன் காணாம போயிடுவான். அவனுக்கு வேலையை வாங்கி கொடுக்கறது மட்டும்தான் வேலை. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேலை செய்றீங்க, அந்த கம்பெனி உங்களை எப்படி நடத்துது, அந்த பாஸ் எப்படி இருக்கிறாரு, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. கரெக்டா? ஸோ எல்லாரும் நிறைய பேர் நினைக்கிறேன் கர்த்தர் கன்சல்டிங் ஏஜென்ட் போல, வேலைக்காக ஜோம் பண்ண வேலையை வாங்கி கொடுத்துட்டாரு, இப்போ கர்த்தர் கிளம்பிட்டாரு, அடுத்தது இப்போ பிரச்சனை வந்து திருப்பி ஓடணும், போய் ஆண்டவரே என்ன பண்றீர், வந்து கொஞ்சம் வந்து என் பாஸை கொஞ்சம் பாரும், என் பாஸ் பிரச்சனை பண்ற, எனக்கு எவ்வளவு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வரும் தெரியுமா, என் வேலை ஸ்தலத்துல பிரச்சனை பண்றாங்க, என் பாஸ் பிரச்சனை பண்றாங்க. ஒரு சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், வேலைன்னு போனா பிரச்சனை இருக்கதான் செய்யும். என்னங்க, வேலைன்னு போனா பிரச்சனை இருக்கதான் செய்யும். புரியுதுங்களா? பிரச்சனையே இல்லாத வேலை ஒண்ணு இருக்குது. எத்தனை பேருக்கு அந்த வேலை வேணும்? எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு அப்படி ஒரு இடத்துல வேலை பார்க்கணும்? கை தூக்குங்க பார்ப்போம். பிரச்சனையே இல்லாத ஒரு வேலை ஸ்தலம் ஒண்ணு இருக்குதுங்க. எத்தனை பேருக்கு ஆசை அந்த மாதிரி ஒரு வேலை ஸ்தலத்துக்கு போகணுன்ட்டு? கை தூக்குங்க பார்ப்போம். என்ன யாருமே கை தூக்க மாட்டீங்க? வேணான்றீங்களா? நீங்க பாட்டுக்கு ஏதாவது சொல்லிடுவீங்க பிரதர் அப்படின்ட்டு. எல்லாம் உஷாரா தான் இருக்கீங்க. அப்படி ஒரு இடம் இருக்குது. அது எங்க தெரியுமா இருக்கு? பரலோகம். பரலோகத்துல தான் வந்து என்ன போட்டிருக்கு, ஆட்டுக்குட்டியானவர் உங்கள் கண்ணீர்களை துடைப்பார். என்னங்க, ஆட்டுக்குட்டி கண்ணீரை துடைப்பாராம். புரியுதுங்களா? அங்க மட்டும் தான் வேலை கிடையாது, அங்க மட்டும் தான் என்னது பிரச்சனை கிடையாது. மற்றபடி நீங்க எங்க வேலை பார்த்தாலும் பிரச்சனை தான். சரிங்களா? எத்தனை பேர் புரியுதுங்க நான் சொல்றது? நம்ம நம்ம அதுதான் பாருங்களேன், நம்மளுக்கு நிறைய பொய் சொல்லி வச்சிருக்கிறாங்க. என்ன பொய் சொல்லிட்டாங்கன்னா, எனக்கெல்லாம் சொன்னாங்க, நீ வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனா உனக்கு பிரச்சனையே வராது, உனக்கு எல்லாமே பெட் ஆஃப் ரோசஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. நானும் ஃபர்ஸ்ட் நம்பிட்டேன் அதெல்லாம். அப்புறம் போய் பைபிள் படிச்சு பார்த்தா தான் தெரியுது, பிரச்சனைன்றது இருக்க தான் செய்யும். ஆனா பிரச்சனையின் மத்தியில தேவ பிரசன்னத்தை நாம் உணர முடியும், அந்த பிரச்சனையும் நம்ம மேற்கொள்ள முடியுன்றது தான் வேதத்தோட டீச்சிங்காகவே இருக்கு. இதுதான் இயேசு கிறிஸ்துவும் போதித்தார். புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது? புரியுதுங்களா? ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ரச்சிக்கப்பட்ட பிரதர் அதுக்கப்புறம் பிரச்சனை வந்துச்சு பிரதர். ஏன்னா அவங்களுக்கு ரச்சிக்கப்படும் போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ ரச்சிக்கப்பட்டு பிரச்சனையே வராது இதுக்கப்புறம் அப்படின்ட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன வராது, உனக்கு பிரச்சனையே வராது. உனக்கு 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 வீசாவே இல்லைனாலும் ட்ரம்ப் ஒன்று அமெரிக்கா விட்டு வெளியே அனுப்ப மாட்டார். இது புரிஞ்சவங்களுக்கு ஆமீன் போட்டுருங்க. சரிங்களா? எல்லாருக்கும் புரியுமான்னு தெரியல. வீசாவே இல்லைனாலும் ட்ரம்ப் ஒன்று என்ன பண்ணிப்பாரு,
இப்படி பக்கத்து ஒயிட் ஹவுஸ் பக்கத்துல உனக்கு ஒரு ஹவுஸ் கட்டி உன்னை உட்கார வச்சிருவார். பரவாயில்ல, யூ ஆர் காட் சைல்டு, யூ ஆர் அ கிறிஸ்டியன், ஸோ ஐ வில் கிவ் யூ ஹவுஸ் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிடறாரு. அப்படிலாம் கிடையாது. புரியுதுங்களா? புரி புரியுதுங்களா இல்லையா? அப்படிலாம் கிடையாது இங்கேயும். ஸோ நல்லா கவனிங்க. ஸோ தாவீது இங்க என்ன எழுதுறான்னா, தாவீது வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய பிரசன்னத்தை அதிகமாக பழைய ஏற்பாட்டில் உணர்ந்த ஒரு மனுஷன் அவர் தான். பழைய ஏற்பாட்டில் வந்து நிறைய மனிதர்கள் இருந்தாங்க, நிறைய தேவ மனிதர்கள். அது நல்ல உணர்ந்த ஒரு மனிதர் இவர். எல்லாருமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லெவல்ல தேவனோட பிரசனத்தை உணர்ந்தாங்க. அதுல ஒரு கொஞ்சம் ஸ்பெஷல் கேட்டகரி இவர். தாவீது வந்து ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய தடவை வந்து இவர் வந்து மேற்கோள் காட்டுறாங்க. புதிய ஏற்பாட்டில் வந்து யாரெல்லாம் வந்து மேற்கோள் காட்டுறாங்களோ பழைய ஏற்பாட்டில் இருந்து அவங்களாம் கொஞ்சம் ஸ்பெஷல்னு நீங்களே புரிஞ்சுக்கணும். ஆபிரகாமை காட்டுவாங்க அடிக்கடி. அப்புறம் அதை விட்டா தாவீது தான். இயேசுவே தாவீதை பத்திலாம் பேசுவார். இயேசுவே ஆபிரகாம் பத்திலாம் பேசியிருக்காரு. கரெக்டா? அப்பனா இவங்களாம் கொஞ்சம் ஸ்பெஷல் புரிஞ்சுக்கணும். அப்பனா இவங்களோட விசுவாசம் வேற லெவல்ல இருந்திருக்கு. இவங்க தேவனுடைய பிரசன்னத்தை வேற மாதிரி நல்லபடியா அனுபவிச்சிருக்காங்க. they realize the presence of God and experience the presence of God in a very different level. சோ அப்பனா நிறைய காரியங்களை இவங்க வாழ்க்கையில இருந்து கற்றுக்கொள்ளலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சோ முதலாவது காரியம் நல்லா கவனிங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும், நல்லா கவனிங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் போட்டிருக்கு. சோ ஆண்டவர் என்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னாரு, பிரச்சனைக்குள்ளாக நீ நடந்து போக வேண்டும், பிரச்சனைக்குள்ள டென்ட் அடிச்சு உட்கார்ந்துடக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுதுங்க? பிரச்சனை வரும்பொழுது பிரச்சனை வழியாக நடந்து அடுத்த பக்கம் வெளியே வந்துடணுமா? தாவீது தான் சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும்னா, மரண இருளின் பள்ளத்தாக்கில் அவர் பெட்டை போட்டு படுத்து தூங்கலவர். மரண இருளின் பள்ளத்தாக்கில் உட்காந்து ஓவனு ஒப்பாரி வைக்கலவர். மரண இருளின் பக்கத்துல பள்ளத்தாக்கில் உட்காந்து ஐயோ கர்த்தர் என்னோட இருக்கிறாரா இல்ல போயிட்டாரா அப்படின்னு அவிசுவாசத்துல தன்னுடைய நாட்களை கடத்தல. மரண இருளின் பள்ளத்தாக்கில் உட்காந்து முறுமுறுக்கல. என்ன பண்றாரு ஆண்டவர், எனக்கே ஆண்டவர் செய்ய மாட்டாரு, அவனுக்கெல்லாம் செய்யறாரு, எனக்கே செய்ய மாட்டாரு அப்படின்னு உட்காந்து முறுமுறுக்கல. மரண இருளின் பள்ளத்தாக்குல நடக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, he is trying to cross over the valley of shadow of death. ஆமென். மரண இருளின் பள்ளத்தாக்க கடக்க முயற்கிறார், முயற்சி செய்யறார். புரியுதுங்களா? you should not stop what you're doing when you're going through hard times. எழுதி வச்சுக்கோங்க. நீங்க செய்வதை நிறுத்தக்கூடாது. முதல்ல நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்களா கண்டினியூஸா அதை பண்ணணும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ நீங்க என்ன பண்றீங்க? இப்போ நீங்க ஒரு வேலை செய்றீங்க. யூ கேன் பி ஹவுஸ் ஒய்ஃப். நீங்க ஒரு ஹவுஸ் இல்லைன்னா நீங்க ஒரு ஒரு ஸ்தலத்துல வேலை செய்யலாம், ஒரு கம்பெனில வேலை செய்யலாம். ஏதோ ஒரு காரியத்தை நீங்க உங்க வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறீங்களா? யூ ஆர் டூயிங் சம்திங் இன் யுவர் லைஃப். இப்போ நான் வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். அது மாதிரி நீங்களும் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ ஒரு பிரச்சனை வந்தோடனே முதலாவது நான் கவனித்த காரியம் என்னவென்றால், அந்த பிரச்சனையை பார்த்துட்டு செய்யறதை விட்டுருவாங்க எல்லாரும். என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம் பிரதர், அப்படியே தான் எல்லாம் இருக்குது, இதுக்கு எதுக்கு நான் செய்யணும்? கரெக்டா இல்லையாங்க? இதுக்கு எதுக்கு நான் வேலை செய்யணும்? எதுக்கு நான் விழுந்து விழுந்து வேலை செய்யணும்? நான் என்ன வேலை செஞ்சாலும் என் பாஸ் இப்படி தான் சொல்றாரு, என் மேனேஜர் இப்படி தான் சொல்றாரு, நான் என்ன பண்ணாலும் என் புருஷன் இப்படி தான் சொல்றாரு, நான் என்ன பண்ணாலும் என் மனைவி இப்படி தான் சொல்றா அப்படின்னு சொல்லி செய்யறதை நிறுத்திடுவாங்க. தப்பு. இதுதான் பிசாசோட வஞ்சனை. திஸ் இஸ் த டிசெப்ஷன் ஆஃப் தி எனிமி. ஹீ வில் ட்ரை டு ஸ்டாப் யூ ஃப்ரம் டூயிங் வாட் யூ ஆர் சப்போஸ் டு டூ ரைட் நவ். புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது? தாவீது வந்து அபிஷேகம் பண்ண பிறகு, தாவீதை வந்து அபிஷேகம் பண்றாங்கல்ல, யார் வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்றாரு. என்னவா அபிஷேகம் பண்றாரு? ஊழியக்காரன் அபிஷேகம் பண்ணலங்க, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். யூ ஆர் த கிங் ஆஃப் இஸ்ரேல் என்றார். ஆனா அந்த நேரத்தில் தாவீது என்ன செய்து கொண்டிருந்தார்? ஆடுகளை தான் மேய்த்து கொண்டிருந்தார். அது மட்டும் இல்லாம அடுத்த நாளே, நல்லா கவனிங்க, அபிஷேகம் பண்றாங்க, திரும்ப ஆடு மேய்க்க போறாரு. அபிஷேகம் பண்ண உடனே தாவீது கிளம்பி போய் சவுலு கிட்ட போய், இந்த பாருங்க அபிஷேகம் வந்துருச்சு மேல, ஒழுங்கா சீட்டை காலி பண்ணிட்டு சீட்டை எனக்கு கொடுங்க, நாற்காலி எனக்கு வர வேணும், இல்லைன்னா நாற்காலியில 2 காலை புடுங்கி விட்டுருவேன், தப்புன்னு கீழே விழுந்துருவீர் நீர் அப்படின்னு போய் சண்டை போடல. அபிஷேகம் பண்ண பிறகும் அவன் என்ன செய்து கொண்டிருந்தானோ அதை சிறப்பாக செய்து கொண்டிருந்தான். என்ன செய்து கொண்டிருந்தான்? ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அதை தொடர்ந்து மேய்த்து கொண்டிருந்தான். ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, அப்பா வந்து எப்ப ஆடுகளை விட்டுட்டு நீ வந்து என்ன பண்ண, உங்க அண்ணன்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போ. அண்ணன்களை யுத்தத்துக்கு போயிருக்கானுங்க, பெலிஸ்தியரோட யுத்தத்துக்கு போயிருக்கானுங்க, 40 நாள் அங்கதான் உட்காந்துருக்கானுங்க யுத்த காலத்துல. நீ போய் சாப்பாடு தூக்கிட்டு போ. யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலுக்கு அடுத்த ராஜாவாக வர வேண்டிய மனுஷன் அபிஷேகத்தோட எங்க போறாரு? சாப்பாடு தூக்கிட்டு போறாரு. புரியுதுங்களா? How many of you are able to understand? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு நான் சொல்றது?
நீங்க எந்த பிரச்சனை, எந்த சூழ்நிலையில இருக்கலாம், எந்த பிரச்சனையில இருக்கலாம், எவ்வளவு கடினமான இடத்துல இருந்தாலும் நீங்க செய்யறதை நீங்க நிறுத்தவே கூடாதுங்க. இதுதான் எனக்கு ஆண்டவர் ஃபர்ஸ்ட், நான் இதை பத்தி நான் அப்படியே உட்காந்து தியானிக்கும் பொழுது இன்றைக்கு ஆண்டவர் இதுதான் முதல்ல காமிச்சார். டெல் மை பீப்புள் டோன்ட் ஸ்டாப் வாட் யூர் டூயிங் ரைட் நவ். நிறுத்தாதீங்க, அதை இன்னும் அதிகமாக சிறப்பாக செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். டூ இட் மோர் எக்ஸலென்ட்லி சேஸ் தி லார்ட். இன்னும் சிறப்பாக செய்யுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல வந்து ஆண்டவர் பெரிய பெரிய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுத்திருந்தார் எனக்கு. அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் ஒன்றும் நிறைவேற மாதிரி தெரியல. என்ன ஆண்டவரே, பெருசு பெருசா வாக்குத்தத்தம் ஒன்றும் நிறைவேற மாட்டேங்குது. அப்ப எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த பெரிய பாடம் இதுதான். இன்னைக்கு உன் வேலை என்னையோ அதை நீ செய்ய அப்படின்னாரு. இன்னைக்கு நான் உனக்கு வந்து ஒருத்தனுக்கு நான் உன்னை அனுப்புறேன்னா போய் ஜெபம் பண்றேன், அவனுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வா. இயேசுவை பார்த்திருக்கீங்களா? ஒரு ஆள்னாலும் நின்று ஜெபம் பண்ணுவார். கவனிச்சிருக்கீங்களா இல்லையாங்க? ஒரு ஆளா இருந்தாலும் போய் ஜெபம் பண்ணிட்டு வருவாருங்க அவரு. ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா செஞ்சிருவார். If God tells him, he will definitely do it. ஒரு மனுஷன் லேகியோன் பிடித்திருந்தான். அந்த ஒரு மனிதனுக்காக என்ன பண்றாரு? கடல் தாண்டி போறாரு, கப்பல்ல போட்ல போறாரு. போகும்போது பெரிய புயல்லாம் வருது. சீஷர்கள்லாம் பயப்படுறானுங்க. ஆனா ஒரு ஆளுக்கு போய் இறங்குறாங்க. ஒரே ஒரு மனுஷன், பேய் பிடிச்ச பிசாசு பிடிச்ச மனுஷன், ஒரு மனுஷன் தான் வரான். 1000 மனுஷன்லாம் வரல, ஒரு மனுஷன் வரான். ஒரு மனுஷனுக்கு பிசாசை ஓட்டிட்டு சுவிசேஷத்தை சொல்லிட்டு திரும்ப கிளம்பி வர்றாரு. சீஷர்கள்லாம் நினைச்சிருப்பானுங்க, யாரு இவரு ஒரு மனுஷனுக்காக நம்மளை தூக்கிட்டு புயலுக்குள்ளெல்லாம் போறாரு, புயலெல்லாம் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி போறாரு, ஏன் அப்படி பண்றாரு? ஏன்னா அன்றைக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அந்த ஒரு மனுஷன் தான். ஆன் தட் டே தட் வாஸ் ஹிஸ் அசைன்மெண்ட். எத்தனை பேர் புரியுதுங்க? how many of you are able to understand this? புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? இன்னைக்கு இதைதான் நீங்க செய்யணும்னா இன்னைக்கு இதைதான் நீங்க செய்யணும். அதுதான் வந்து தாவீது சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும். யூ நீட் டு வாக் 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 டியூரிங் ஹார்ட் டைம்ஸ். யூ ஷுட் நாட் ஸ்டாப். உங்களுடைய கடினமான சூழ்நிலையில நீங்க என்ன பண்ணக்கூடாது? நின்றக்கூடாது. நின்று உட்காந்து ஐயோ இப்படி ஆச்சுன்னு சொல்லி, இதுதான் இப்படிதான் பிசாசு வந்து உட்கார வச்சிருவான் நம்மள. ஐயோ இப்படி ஆச்சுன்னு சொல்லி புலம்ப வச்சிருவான். ஒன்ஸ் உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், புலம்பிட்டு உட்காந்தனா எந்திரிக்கிறதுக்கு டைம் ஆயிரும். கரெக்டா கவனிச்சிருக்கீங்களா? புலம்பிட்டு உட்காந்துட்டோம்னா எந்திரிக்கிறதுக்கு டைம் ஆயிருது. அதனாலதான் பிசாசு என்ன பண்றான்? நம்மள புலம்ப வைக்கிறான், கம்ப்ளைனிங். வேதத்துல ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்குல்ல, துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவர் நம்முடைய தேவன். He lives in the praises of his people. துதிகள் மத்தியில வாசம் செய்கிறவர் கர்த்தரான். அப்போ புலம்பல்கள் மத்தியில முறுமுறுக்கிறது மத்தியில யார் இருப்பா? கரெக்டா சொல்லுங்களேன். துதிகள் மத்தியில யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறாரு. In thanksgiving, in praise and worship, God is there. God is enthroned. So அப்பனா புலம்பல் மத்தியில, முறுமுறுக்கிறது மத்தியில, கம்ப்ளைண்ட் பண்றதுல, குறை சொல்றது மத்தியில யார் இருப்பா? கரெக்டா சொல்லுங்களேன். பதில் யாரோ ஒருத்தர் கரெக்டா சொல்லுங்களேன். ஈஸி ஆன்சர். நீங்களே சொல்லிருங்க பிரதர் அப்படின்றீங்களா? பிசாசு. முறுமுறுக்கிற மத்தியில யார் இருப்பா? பிசாசு தான் இருப்பான். முறுமுறுத்தா யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? பிசாசுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். புரிஞ்சிருச்சுங்களா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? How many of you able to understand? Hallelujah. ஒவ்வொரு தடையும் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நம்ம யாரை ஆராதித்து கொண்டிருக்கணும் தெரியுமா? Who are we worshiping? We are worshiping him. Who? The enemy. சத்ருவை நம்ம என்ன ஆராதிக்கிறோம். அது முறுமுறுக்கும் போது அது வந்து யாருக்கு ஆராதனையா போகுது? அது சத்ருக்கு ஆராதனையா போகுது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பொழுது அந்த இடத்துல தேவ பிரசனம் பிரஸ்தாபமாகிறது. His presence gets magnified in that place. ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? நல்லா கவனிங்க. சோ முதலாவது, when there is a tough season, கடினமான காலத்துல உட்காரக்கூடாது, செய்யறதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். யூ ஷுட் ட்ரை டு மூவ் ஃபார்வர்ட். முன்னாடி நகர்ந்து செல்வதற்கு முயற்சி செய்யணும். நல்லா கவனிங்க. டஃப் சீசன்ல, அதாவது ரொம்ப கடினமான காலம், ரொம்ப ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? ஹோப்லெஸ்னா நம்பிக்கையே கிடையாதுங்க, இதுக்கப்புறம் என்ன ஆகும்னே சொல்ல முடியாதுங்க, இதுக்கப்புறம் எல்லாமே வந்து தலைகீழா தான் இருக்குதுங்க, எல்லாமே வந்து டவுன் த ரோட், அதாவது டவுன் ஹில்லா இருக்கு. டவுன் ஹில்னா எல்லாமே கீழே போற மாதிரி இருக்குங்க அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா, எப்பவுமே வந்து ஆண்டவர் முதலாவது ஒரு வார்த்தையை அனுப்புவார். நான் வேதத்துல வந்து ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் புஸ்தகம் வரைக்கும் படிச்சு பார்த்துட்டேன். எல்லா மனிதர்களுக்கும் ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கும் பொழுது, ரொம்ப பயத்துல அவங்க இருக்கும் பொழுது, ஆண்டவர் ஒரு வார்த்தையை தான் எல்லாருக்கும் அனுப்பி இருக்கிறார். ஒரே வார்த்தை, அதே வார்த்தை தான் எல்லாருக்கும் அனுப்பி இருக்கிறார். இயேசு தம் சீஷர்களுக்கும் அதை தான் அனுப்பினார். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் அதே வார்த்தை தான் அனுப்பப்பட்டுச்சு. ஆமென். சோ ஒரு சம்பவத்தை மட்டும் நம்ம பார்ப்போம் வாங்க. அப்போஸ்தலர் 27. அப்போஸ்தலர் 27ல வந்து பவுல் வந்து ரோமுக்கு போறார் கப்பல்ல. அப்போ வந்து ஒரு பெரிய புயல்ல மாட்டுறார். யூரோக்ளிடான் அப்படின்ற ஒரு புயல்ல வந்து மாட்டிக்கிறார். ஸோ அப்போ வந்து என்ன நடக்குன்னு நம்ம பார்ப்போம். அந்த புயல்ல மாட்டுறாரு. புயல்ல மாட்டிட்டு
அவங்க எல்லாரும் அந்த கப்பல்ல இருக்கிறாங்க. அவர் கூட மற்ற கைதிகள் இருக்கிறாங்க. அப்புறம் ரோம படை தலைவர் இருக்கிறாரு, அந்த கமாண்டர் இருக்கிறாரு, அப்புறம் நிறைய சேனை அந்த 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 இவனுங்களாம் ரோமன் சோல்ஜர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஆனா ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. படிப்போம் 27ல 20வது வசனம் படிங்க சிஸ்டர். 20th verse. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க இருந்தாங்கன்னா, அநேக நாளாய் ம், சூரிய சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த ம், பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் ம். இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. தப்பிப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிட்டு. எந்த லெவலுக்கு இருக்காங்கன்னா, டோட்டல் ஹோப்லெஸ்னஸ். இனிமேல் பிழைக்கவே மாட்டோம், இதுல இருந்து தப்பிக்க முடியும், அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. யாரு இதுல? இந்த சூழ்நிலை பவுல் இருக்கிறார். பவுல் நல்லா கவனிக்கணும். பவுல் இந்த பயணத்தை தொடங்குறதுக்கு முன்பதாக பவுல் சொல்றாரு, இல்ல வேண்டாம், அவர் தேவ மனுஷன் அல்ல, அவர் ஆவியில உணர்றாரு இதுக்கு இந்த பயணத்தை எடுக்க வேண்டான்ட்டு. நல்லா கவனிங்க. அதே 27ல 9:10 படிங்க சிஸ்டர். 9:10. வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவா இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இருக்கும். நல்லா கவனிங்க. கப்பல் யாத்திரை செய்வது மோசமா இருக்கும் அப்படின்னு பவுலுக்கு தெரிஞ்சிச்சு. அது தெரிந்து அவர் என்ன பேசுறாரு பாருங்க. மனுஷரே படிங்க. மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரம் அல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கின்றேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். சோ பவுல் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட ஒரு தேவ மனிதர். ஆமென். அவர் தம்முடைய ஆவியில இதை உணர்ந்து பேசுகிறார். ஆனா அவர் யார்கிட்ட பேசி கொண்டிருக்கிறாருன்னா, கர்த்தரை அறியாத ஒரு கூட்டத்திட்ட பேசிட்டு இருக்காரு. ரோமர்கள்ட்ட பேசுறாரு, மற்ற மனிதர்கள்ட்ட பேசி கொண்டிருக்காரு. இங்க எவனுக்குமே ஆண்டவர் பத்தி தெரியாது. பவுல ஒரு சக கைதியாக தான் பாக்குறாங்க, ஒரு ஃபெலோ பிரிசனரா தான் பாக்குறாங்க அவங்க. ஆனா அவன் சொல்றான், எப்பா இந்த பாரு, இது வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன், இந்த பயணத்தை நம்ம எடுக்கக்கூடாது, கப்பலுக்கும் சேதம் உண்டாயிரும், சரக்குக்கும் நமக்கும் எல்லாருக்கும் என்னது, இது ஒரு பெரிய சேதத்தை கொண்டு வந்துடும், இட் இஸ் a டேஞ்சரஸ் திங் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வசனம் படிங்க. 11th verse. 11வது வசனம் படிங்க. நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். டியூஸ்டே நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, ஒரு 3 காரணம் பார்த்தோம்னா, பிரச்சனை ஏன் நம்ம சில பிரச்சனைகளுக்குள்ள போறோம். ஒன்று பிசாசு கொண்டு வரான், இன்னொன்று நம்மளுடைய மதிகேடுனால, ஃபூலிஷ்னஸ்னால, ஸ்டூபிடிட்டினால, தப்பான செயல்கள்னால, முடிவுகள்னால. 3வது காரணம், மற்றவர்கள் எடுக்கிற முடிவும் நம்மளை அஃபெக்ட் பண்ணுது. அதான் ஏன்னா நம்ம ஒரு விழுந்து போன உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மற்றவர்கள் சில முடிவு எடுக்கும்போது நமக்கு அது என்ன பண்ணுது, அஃபெக்ட் ஆகுது சிலது. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? கரெக்டா இல்லையாங்க? தப்பா முடிவு எடுக்கிறான். நம்ம ஒரு கம்யூனிட்டியா இருக்கிறோம்ல, இந்த ஒரு சொசைட்டில வாழ்றோம், ஒரு உலகத்துல வாழ்றனால அதெல்லாம் என்னது. இப்போ தக்காளி விலை டக்குன்னு ஏறிச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, 25 ரூபா நினைக்கிறேன் நேற்று வாங்கும்போது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 60 ரூபா 70 ரூபா இருந்துச்சு, ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி. இதுக்கு நீங்களா காரணம் தக்காளி விலை ஏறினதுக்கு? நீங்கள் என்ன பண்ணுவீங்க பாவம்? நீங்களா போட்டு விளைச்சிக்கிட்டு இருக்கீங்க, தக்காளி போட்டு விளைய வச்சுக்கிட்டு இருக்கீங்க? கிடையாது. ஆனால் எவனோ ஒருத்தன் பண்ண இதில் ஏறி போயிடுச்சு. புரியுதுங்களா? ஆனாலும் நல்லா கவனிங்க, 60 ரூபா இருந்தாலும் கத்தர் 60 ரூபாய்க்கு தக்காளியை வாங்க உங்களை பலப்படுத்துவார், உங்க கையை பலப்படுத்துவார். ஹalleluya. இதை தான் நீங்க விசுவாசிக்கணும். 60 ரூபா ஆயிடுச்சு, அதுக்காக தக்காளியே போடாம ரசம் வைக்க முடியாது, சாம்பார் வைக்க முடியாது. தக்காளி, அந்த 60 ரூபா தக்காளியும் வாங்குறதுக்கு கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார்னு விசுவாசிக்கணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சுங்க? எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம உட்காந்து பயந்துட்டு இருக்கக்கூடாது, ஐயோ தக்காளி விலை ஏறிச்சு, ஐயோ என்ன பண்றது அப்படின்னு உட்காந்து என்ன பண்ணக்கூடாது, பயந்துட்டு உட்காந்துட்டு கூடாது. தக்காளி இல்லாம உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது, தக்காளி வெங்காயம் இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. கரெக்டா இல்லையாங்க? தக்காளி வெங்காயம் வித்தவுட் டொமேட்டோ அண்ட் ஆனியன் யூ கான் குக் எனி திங். புரியுதுங்களா? அப்படின்னா அதையும் வாங்க செய்வான்னு புரிஞ்சுக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? இதுதான் விசுவாசம். திஸ் இஸ் கால்டு ஃபெய்த். இதுக்கு பேர் தான் விசுவாசம். ஐயோ தக்காளி விலை ஏறிடுச்சு, ஐயோ பூண்டு விலை ஏறிடுச்சு, ஐயோ அந்த விலை ஏறிச்சு, இந்த விலை ஏறிச்சுன்னு உட்காந்து உங்களை ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்க சொல்லல ஆண்டவர். இந்த நியூஸ்லாம் கமெண்ட்ரி கொடுப்பானுங்க. நியூஸ்லாம் போட்டீங்கன்னா, இன்றைக்கு தக்காளி விலை ஏறி விட்டதா, என்ன நடக்குது நாட்டிலே அப்படின்னு உங்களை உட்காந்து யாரும் ஒன்று இங்க என்ன சொல்லல, நியூஸ்லாம் வாசிக்க சொல்லல. உட்காந்து ஆண்டவரே நீரே ஆதாரம், கர்த்தாவே நீரே ஆதாரம். ஆபிரகாம் சொல்றான்ல, ஆதியாகமம் 14, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்ல ஒரு இடத்துல என் கைகளை உயர்த்தி இருக்கிறேன்னு சொல்லி அவரிடத்துல கையை உயர்த்தினீங்கன்னா தக்காளி விலை 60 ரூபா இருந்தாலும் வாங்கிடுவீங்க, அது எவ்வளவு ரூபா இருந்தாலும் வாங்கிடுவீங்க நீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது?
இதுதான் உண்மை. இதுதான் புரிஞ்சுக்கணும். இது எப்போ புரியும் அப்படின்னா, நல்லா வாங்க, திரும்ப வந்துடும். 27:20 படிச்சோமா, இப்ப 21 படிப்போம். 21 படிப்போம். பவுல் எழும்பி பேசுவார். அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது ம், பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு ம். கிரேத் கிரேத்து தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாய் இருந்தது. பாருங்க, அநேக நாள் போஜனம் பண்ணல, சாப்பிடலனாலே மூட் அவுட் ஆயிடும். கரெக்டா இல்லையாங்க? எத்தனை பேர் புரியுது? சாப்பாடு உள்ள இறங்கல, உள்ள போலனாலே இறங்கலனாலே என்ன ஆயிருமா? மூட் அவுட் ஆயிரும். ஸோ அநேக நாள் வேற சாப்பிடல, ஒரு வேளை கிடையாது, அநேக நாட்கள் சாப்பிடல. எல்லாம் பசி பட்டினி கொலை பட்டினியா கிடக்குறானுங்க எல்லாம். எல்லாம் வந்து ஒரு மாதிரி இருப்பானுங்க, ஒரு மாதிரி ஏன்டா வந்தோம் அப்படின்னு. எல்லாம் வந்து அவன் வந்து கடவுளை சபிச்சுட்டு இருப்பானுங்க. கடவுளே நீர் இருக்கிறீரா, நீ எங்க போனீர் அப்படின்னு சாபம் விட்டுட்டு இருப்பானுங்க கடவுளுக்கு. அந்த நேரத்துல பவுல் எழும்பி பேசுறாரு. எப்படி பேசுறாரு? எப்பா, நான் சொன்னேன் நீ கேட்கல. நான் என்ன அப்பவே கிளம்பும் போதே சொன்னேன் நீ கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் வாங்க. ஆகிலும் ம் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். ம் கப்பல் சேதமே இல்லாமல் உங்களில் ஒருவனுக்கு பிராண சேதம் வராது. ஆ ஆனாலும் பயப்படாதீங்க. கப்பல் சேதமே ஆனாலும் உங்களுக்கு ஒரு சேதமும் வராது. அதான போட்டிருக்கு. there will be no loss of life among you but only the ship. கப்பல் சேதமானாலும் உங்களுக்கு ஒரு சேதமானாது வராது. தைரியமா இருங்க. எப்படி இதை சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் படிங்க. ஏனென்றால் என்னை ம் ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று. ஒரே நிமிஷம் அப்படியே நிறுத்துங்க. இது ரொம்ப முக்கியமான வசனம். என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே. நல்லா கவனிங்க. For there stood by me this night the Lord whom I belong, whom I serve. இதுதான் ரொம்ப முக்கியம். என்னை ஆட்கொண்டவரும்னா நான் யாருக்கு சொந்தமானவன்? whom I belong. நீங்க யாருக்கு சொந்தமானவர்கள்? உங்களுக்கு தெரியுமா நீங்க யாருக்கு சொந்தம்ட்டு? இதுதான் முக்கியம். பிரச்சனை நேரத்துல இதை நீங்க பார்க்க பழகிக்கணும். நான் யாருக்கு சொந்தமானவன்? யார் என்னை ஆட்கொண்டிருக்கிறார்கள்? ஹூ இஸ் த லார்ட் ஓவர் மை லைஃப். இதுதான் ஆட்கொண்டவர்னா இயேசுவே என் ஆண்டவர். ஜீசஸ் இஸ் லார்ட் அப்படின்னு சொல்றோம்ல. ஜீசஸ் இஸ் லார்ட் அப்படின்னு அர்த்தம். அவர் தான் உங்களை ஆட்கொண்டு இருக்கிறார். ஹி கண்ட்ரோல்ஸ் யூ. ஹி ஹாஸ் அத்தாரிட்டி ஓவர் யூ. ஹி ஹாஸ் பவர் ஓவர் யூ. அவருக்கு தான் உங்களுடைய ஜீவன் மேல அதிகாரம் உண்டு. அவருக்கு தான் உங்கள் மேல வல்லமை உண்டு. அவருடைய செட்டையின் கீழே உங்களை மறைத்து வைத்திருக்கிறார். இதுக்கு பேர் தான் ஆட்கொண்டு இருக்கிறான்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சிங்களா இல்லையாங்க? எத்தனை பேருக்கு புரியுது? யூ பிலாங் டு ஹிம். இதான் இங்கிலீஷ் அழகா வருது. whom I belong and whom I serve. என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவர். நான் இயேசுவை சேவிக்கிறேன். புரியுதுங்களா? 20வது வசனத்தை என்ன படிச்சோம்? நம்பிக்கையே கிடையாதான். பிழைப்போன்னு நம்பிக்கை கிடையாது. அவுட்டு. எங்க நடு கடல்ல இருக்காங்க. நடு கடல்ல யோசிச்சு பாருங்க. சுத்தி தண்ணி தான். அது எப்படி போட்டிருக்கா? வானமும் சந்திரனையும் பார்க்கல, சூரியனையும் பார்க்கலாம். அப்பனா ஃபுல் இருட்டிலே தான் இருக்கிறானுங்க. 24 hours இருட்டு தான். ஏன்னா அப்படி இருக்கு புயல். பிழைப்போன்னு ஒரு 0.0001% கூட என்ன கிடையாது, நம்பிக்கை கிடையாது. அந்த இடத்துல பவுல் எழும்பி பேசுறாரு. என்னை ஆட்கொண்டவருமான தேவனுடைய தூதன், என்னை நான் சேவிக்கிற தேவனுடைய தூதனை நான் என்ன பண்ணேன்? இந்த ராத்திரியிலே நான் சந்தித்தேன். அவர் என்னிடத்துல வந்து ஒரு வார்த்தையை சொன்னார். இதுதான் டூ யூ நோ ஹூ யூ பிலாங் டு. இதான் ஆண்டவர் கேட்கிறார். இதுதான் நமக்கு தெரியணும். திஸ் இஸ் வாட் யூ நீட் டு நோ. யூ பிலாங் டு ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. யூ பிலாங் டு த ஃபேமிலி ஆஃப் காட். நீங்க தேவனுடைய குடும்பத்துல ஒரு பங்குதாரரா இருக்கிறீங்க. யூ ஆர் அ மெம்பர். நீங்க தேவனுடைய குடும்பத்துல ஒரு அங்கமாக இருக்கிறீங்க. யூ ஆர் த ஃபேமிலி ஆஃப் காட். அது தெரியுமா உங்களுக்கு? யூ ஆர் த ஃபேமிலி ஆஃப் காட். நீங்க தேவனுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கிறீங்க. நான் காட்டுறேன் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப். நான் காட்டுறேன் வாங்க. ரோமர்ல ஒரு அழகான வசனம் இருக்கு. ரோமர் 8 எடுங்க. ரோமர் 8:29 படிங்க. போன மீட்டிங் ரோமர் 8:28 படிச்சோம். இந்த 8:29 படிங்க. இப்போ 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே. அந்த அநேக சகோதரன்னா யாருங்க? கரெக்டா சொல்லுங்க. யார் அந்த அநேக சகோதரர்கள்? நீங்க தான் அந்த அநேக சகோதரர்கள். புரியுதுங்களா?
பிரதரன் அப்படின்னு இங்கிலீஷ்ல வரும். அப்படின்னா பிரதரன் வெறும் பிரதர் மட்டும் கிடையாது, பிரதர் சிஸ்டர் எல்லாம் இருக்கிறாங்க. அநேக சகோதரர்கள்லாம் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் அதுக்குள்ள வராங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவர்னா ஃபர்ஸ்ட் பார்ன். அப்பனா முதற் பேரான என்னது? உங்களுடைய அண்ணன் யாருங்க? இப்ப கரெக்டா இப்ப பதில் சொல்லுங்க. கரெக்ட், உங்களுடைய அண்ணன் யாரு? தேவனுடைய குடும்பத்துல நம்ம எல்லாம் சகோதரர்கள் சகோதரிகள். உங்களுடைய அண்ணன் யாரு? கரெக்ட், ஜீசஸ். முதற் பேரானது, ஃபர்ஸ்ட் பார்ன். இங்கிலீஷ்ல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் பார்ன் அமங் மெனி பிரதரன். உங்களோட அண்ணன் யாரு? இப்ப சொல்லுங்க, அண்ணன் யாரு? ஜீசஸ்ங்க உங்க அண்ணன். ஹலோ, என்னங்க? உங்க அண்ணன் வந்து இயேசு கிறிஸ்து. அப்ப யோசிச்சு பாருங்க, இயேசு உங்க அண்ணன், கரெக்டா? அப்ப உங்க அப்பா யாரு? இயேசுவோட அப்பா தான் உங்களோட அப்பா. பிதா தான் உங்களோட அப்பா. அது 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 பவுல் ஒரு நேரத்துல எழுதுவார் பாருங்க. எபேசியர் 3 வந்து குடும்பம்னு எழுதிடுவாரு பவுல். அந்த 3 ஒரு ஜெபம் பண்ணுவார் பாத்தீங்களா பவுல். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பம். I humbly now before the Father of our Lord Jesus the Messiah. NKJV போடு விஜய். For this reason I bow my knees to the Father of our Lord Jesus Christ, from whom, அடுத்த வசனம் போடுங்க, from whom the whole family in heaven and earth is named. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்காலிட்டு. So whole family in heaven and earth. So வானத்திலும் பூமியிலும் ஒரே குடும்பம், ஹோல் ஃபேமிலி. அந்த குடும்பத்தில் நீங்க ஒரு அங்கத்தினரா இருக்கிறீங்க. அதுக்கு ஒரே பிதா. அந்த பிதா யாரு? ஃபாதர் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதா. அவர் தான் நமக்கும் என்னதான் இருக்கிறாரு? பிதாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு நீங்கள் யாரும் அனாதைகள் கிடையாது. நம்ம யாரும் திக்கற்றவர்கள் கிடையாது. இதுதான் இயேசு வந்து யோவான்ல சொல்றார். நீங்கள் திக்கற்றவர்கள் கிடையாது. உங்களை நான் திக்கற்றவனா விடலன்றார். யோவான்ல சொல்லுவார்ல, அந்த வசனத்தை போடுவோம். யோவான் 14:16 படிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படிக்கு. என்றென்றைக்கும் சொல்லுங்க, என்றென்றைக்கும். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். இயேசு பண்ண பிரேயர் என்னதாங்க? இயேசு பிரேயர் பண்ண 100% அதுக்கு ஆன்சர் உண்டு. ஆன்சர் இல்லாத பிரேயர் இயேசு பண்ண மாட்டார். ஆன்சர் கிடைக்காத பிரேயர்கள்லாம் இயேசு பண்ண மாட்டார். இயேசு எந்த ஜபங்கள்லாம் பண்ணுவார்னா, எந்த ஜபத்துக்கு பதில் உண்டோ, எந்த ஜபம் பிதாவின் சித்தத்தின்படி இருக்கோ அந்த ஜபங்களை மட்டும்தான் இயேசு பண்ணுவார். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? இயேசு பண்ணா கரெக்டா தான் பண்ணுவான்னு எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு ஜபம் பண்ணா பிரச்சனையே இல்லை பிரதர், டு த பாயிண்ட் அடிப்பார் பிரதர். நம்புறீங்களா? அப்ப இதையும் நம்புங்க நீங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும். சொல்லுங்க, என்றென்றைக்கும். என்றென்றைக்கும்னா என்னது? எல்லா சூழ்நிலையிலும், எல்லா காலத்திலும், எல்லா நேரத்திலும், எப்பொழுதும் உங்களோட கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். He will abide with you forever. இங்கிலீஷ்ல வந்து forever. சொல்லுங்க, forever. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க இது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது, தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது என் கூட இருக்கிறார்ன்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. கிறிஸ்தவத்துல இருக்காரா இல்லையா, போயிட்டாரா? நேத்து தெரியாம ஒருத்தனை திட்டி போட்டேன், நேத்து ஒருத்தனை பார்த்து அப்படி சொல்லிட்டேன், நேத்து தெரியாம இந்த தப்பை பண்ணிட்டேன், இப்ப பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். கரெக்டா இல்லையாங்க? இந்த மாதிரி டீச்சிங் எவ்வளவு போயிட்டு இருக்கு தெரியுமா? உங்க பெர்ஃபார்மன்ஸ் வச்சா பரிசுத்த ஆவியானவர் வருவாரு? ஏன் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் இருக்கவே மாட்டாரு. கிளம்பி போய்கிட்டே இருப்பாரு. போடா நீனும் ஆச்சும் அப்படின்னு போய்கிட்டே இருப்பாரு அவர். நீங்க எல்லாம் நினைக்கிறீங்களா உங்க பெர்ஃபார்மன்ஸ் வச்சுதான் பரிசுத்த ஆவியானவர்? நான் ரொம்ப பயங்கரமான ஆளுங்க, இயேசு மாதிரியே நான் இருக்கிறேங்க, அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இயேசுக்கே தெரியும் அது. அதனாலதான் வந்து என்றென்றைக்கு அவர் இருப்பாருன்னு ஒரு வாக்குறுதி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். Why did he say forever he will be with you? ஏன்னா அவங்களுக்கே டவுட் வந்துடும், எப்படி ஏன் கூட பேதுருலாம் நினைச்சிருப்பாரு, எப்படி ஏன் கூட என்றென்றைக்கு இருப்பாரு? நம்ம வேற ஓட்ட வாயாச்சே, ஏதாவது உளறி விட்டுருவோமே, எப்படி என்றென்றைக்கு இருப்பாரு இவர் ஏன் கூட? சான்ஸே இல்லையே. நம்ம பாட்டுக்கு ஏதாவது உளருவோம், ஏதாவது பண்ணுவோம், சான்ஸே இல்லையே. இயேசுவே நம்மளை பார்த்து அப்பாலே இப்போ சாத்தானே திட்டினார் வேற அன்னைக்கு ஒரு நாள். இவர் எப்படி பரிசுத்த ஆவியானவர் எப்படி என்றென்றைக்கு இருப்பாரு? அதனாலதான் ஆண்டவர் நம்பிக்கை கொடுக்குறாரு அவங்களுக்கு, ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறாரு. ஏய் இங்க பாரு, நான் போன பிறகு இவர் வருவாரு, அவர் எப்பொழுதும் என்றென்றைக்கு இருப்பார். He will live with you and abide with you forever. எதுக்கு என்றென்றைக்கு இருக்கிறார்? அடுத்த வசனம் வாங்க.
உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் ம். உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நல்லா கவனிங்க. அவரோட பேர் வந்து சத்திய ஆவி. உலகத்திற்கு அது அவர் யார் என்று தெரியாது. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஹி இஸ் a spirit of truth. So the world does not know him. ஏன் உலகத்துக்கு அவரை தெரியாதுன்னா, சத்திய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்குள்ளதான் இருப்பார் அவர். ஸோ நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, கரெக்டா? நம்ம மீட்டிங்ல ஒரு சிஸ்டர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு, புதுசா ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள சத்திய ஆவியானவர் இருக்கிறார். ஹalleluya. புதுசா ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஒரு வருஷம் ஆகட்டும், 2 வருஷம் ஆகட்டும் அப்படின்லாம் கிடையாது. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டார் சிஸ்டர். The day you accepted Jesus Christ, the minute you accepted Jesus Christ, எந்த நாள்ல நீங்க ஏற்றுக்கொண்டீங்களோ, எந்த நிமிஷத்துல நீங்க ஏற்றுக்கொண்டீங்களோ, எந்த நொடியில, எந்த செகண்ட்ல நீங்க ஏற்றுக்கொண்டீங்களோ, அன்னைக்கே இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ள அனுப்பிவிட்டார். ஹalleluya, glory to God, amen. இப்பொழுது இந்த சத்திய ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். அவர் உங்களுடன் வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கிறார். சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். வெளியெல்லாம் இல்ல, பக்கத்துல உட்காந்துட்டு இல்ல. இப்ப நான் எங்க சேர்ல உட்காந்துருக்கேன், பக்கத்து சேர்ல உட்காந்துட்டு இருக்காரு அவரு. இதே சேர்ல நான் உட்காந்துருக்க சேர்ல நீங்க எல்லாம் சேர்ல உட்காந்துருக்கீங்களா? சில பேர் சேர்ல உட்காந்துருப்பீங்க, சில பேர் நல்லா ஜம்முன்னு பெட்ல படுத்துட்டு ஹெட்போன்ஸ் போட்டுட்டு ஜம்முன்னு மெசேஜ் கேட்டுட்டு இருப்பீங்க சில பேர். சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்றார். He dwells with you and he will be in you போட்டிருக்கு. அவர் உங்களுக்கு 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 உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். உங்களுக்குள்ளே சொல்லுங்க, he is inside of me and he is with me and he is inside of you. அவர் என்னோட இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? அவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால இப்போ நீங்க வந்து எந்த ஃபேமிலியில இருக்கிறீங்க? இப்போ தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறீங்க. the family of our Lord and Savior Jesus Christ. Hallelujah, amen. தேவனுடைய குடும்பத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. So father of Jesus is now your father. இயேசுவினுடைய பிதா உங்களுடைய பிதாவா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுடைய மூத்த அண்ணனாக இருக்கிறார். புரிஞ்சிருச்சுங்களாங்க? இயேசுவே எனக்கு அண்ணங்க, இயேசுவே உங்களுக்கு அண்ணனா இருக்கிறார். இதோட என்ன வேணும் உங்களுக்கு? ஹalleluya. ஆகையால் இப்ப அடுத்த வசனம் படிங்க. இப்ப அடுத்த வசனம் படிங்க, 18வது வசனம் படிங்க. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஹalleluya, ஆமென். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அதுவா திக்கற்றவர்கள் பேர் ஆர்ஃபன்ஸ், அனாதைகள். புரியுதுங்களா? we are no longer orphans. திக்கற்றவர்கள். ஆர்ஃபன்ஸ் வந்து ஆர்ஃபன்ஸ்னா அவங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்களாம். அவங்களதான் ஆர்ஃபன்ஸ்னுவாங்களா. தாய் கிடையாது, தந்தை கிடையாது, ஒரு குடும்பம் கிடையாது, எதுவும் கிடையாது. அவங்களதான் வந்து ஆர்ஃபன்ஸ்னுவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை திக்கற்றவனா விடல, நீ என்னுடைய குடும்பத்துல இருக்கிற, நான் உன்னிடத்துல வருவேன்னு. எப்போ சொன்னார்? இது சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி சொன்னார். உன்னிடத்துல வருவேன்னு சொன்னார்ல, இப்ப வந்துட்டாரா இல்லையாங்க? நிச்சயமா வந்துட்டாரு. பெந்தேகோஸ்து நாள்ல பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டார் பூமியின் மேல. இன்றைக்கு நம்மோட அவர் இருக்கிறார். ஹalleluya. அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றி விட்டார். ஹalleluya. யோவான் 14:18 ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் வருவேன்னு சொன்னார்ல, வந்துட்டார். வந்துட்டு இப்ப எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள சோஃபா போட்டு உட்கார்ந்து இருக்காருன்னு சொல்லுங்க. ஹalleluya, ஆமென். அவர் எங்கேயும் போறதா இல்ல. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயுமே போறதா இல்ல. ஹalleluya. அவர் உள்ள வந்து செட்டில் ஆயிட்டார். ஆமென். அவர் உள்ள வந்து செட்டில் ஆயிட்டாரு. உள்ள வீடு கட்டி குடியேறிட்டார். எஸ், கம் இன் அண்ட் ஹி ஹாஸ் செட்டில் டவுன் இன்சைட் ஆஃப் யூ. சீக்கிரத்துல எங்கேயுமே அவர் எங்க இல்ல போற மாதிரி அவருக்கு உத்தேசம் கிடையாது. ஹி ஹாஸ் நோ ஐடியா டு லீவ் யூ. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஏனென்றால் நீங்க தேவனுடைய குடும்பத்துல ஒரு அங்கத்தினரா மாறிவிட்டீங்க. ஹalleluya, glory to God, amen. சோ இதுதான் பவுலுக்கு வந்து ஆண்டவர் நினைவூட்டுறாரு. நான் வந்துருங்க திரும்ப அப்போஸ்தலர் 20:23 வந்துருங்க. என்னை ஆட்கொண்டவரும், ஹalleluya, the God whom I belong to, நான் சேவிக்கிற தேவனும். அப்போஸ்தலர் 27 அந்த வசனத்துக்கு வந்து விஜய் 23 28 அவர்கள் இருங்க. அவர் 28 வந்து நம்ம இவரோட ஃபேவரட் வேர்ஸ் நினைக்கிறேன். நம்ம அட்மினோட வேர்ஸ் திரும்ப அங்கேயே போறாரு. 28 ஏதோ ஒரு மேட்டர் இருக்கு. அவர் அப்புறம் கேட்போம் அவர்கிட்ட. 23 படிக்க நீங்க.
போடுங்க, படிங்க. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று வந்து நின்று, அதாவது அவர் சொல்றாரு, நான் சேவிக்கிற தேவனுடைய தூதனும் நான் என்னை ஆட்கொண்ட தேவனுடைய தூதன் வந்து நின்று என்ன சொன்னாரா? என்ன சொன்னார் கவனிங்க, அதுதான் முக்கியம். 24. பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். போதும். பவுலே பயப்படாதே, இதுதான் முக்கியம். பவுலே பயப்படாதே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அதான் சொல்றாரு, பயப்படாதே. எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு? எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு? ஹalleluya. எனக்கு நல்லா புரியுதுங்க. எனக்கு நல்லா புரியுது. கிரண் பால் பயப்படாதேன்னு கர்த்தர் என்கிட்ட பேசிட்டு இருக்கார். சிஸ்டர் மீனா பயப்படாதேன்றார். கிறிஸ்டி செல்வநாயகம் ஆண்டி பயப்படாதேன்றார். சிஸ்டர் தேவி கமல் பயப்படாதேன்றார். டயனா ஜான் ஆண்டி பயப்படாதேன்றார். ஹெப்சிபா ஞானபால் ஆண்டி, பிரபு தம்பி, எஸ்தர் பயப்படாதேன்றார். கிரசோம் பயப்படாதேன்றார். ஹரி ஜோஷ்வா கத்தர் பயப்படாதேன்றார். ஹெலன் கிருபா கத்தர் பயப்படாதேன்றார். ஹெப்சிபா சிஸ்டர் கத்தர் பயப்படாதேன்றார். மஞ்சு ஜேம்ஸ் சிஸ்டர் கத்தர் பயப்படாதேன்றார். ஜெயந்தி தாமஸ் சிஸ்டர் கத்தர் பயப்படாதேன்றார். ஜோஸ்வின் சுகுணா சிஸ்டர் பயப்படாதீங்கன்றார். மேரி ரஜனா ஆண்டி நீங்க பயப்படவே கூடாதுன்றார். மெர்லின் பயப்படாதுன்றார் கர்த்தர். புருஷோத்தமன் பயப்படாது. சிஸ்டர் தச்சியானி பயப்படாது. சலோமி டு நாட் ஃபியர் சேஸ் தி லார்ட், யூ ஆர் ஹீல்டு. சாம்சங் பயப்படாதீங்க. செலினா சிஸ்டர் பயப்படாதீங்க. ஷாரன் பயப்படாதீங்க. சில்வியா பயப்படாதீங்க. ஸ்ரீ சத்யா பயப்படாதீங்க. ஸ்ரீ சத்யாவோட அம்மா அப்பா பயப்படாதீங்க. சுஜா சிஸ்டர் பயப்படாதீங்க. சரியன் பிரதர் உங்க ஒய்ஃப் யாரும் பயப்படக்கூடாது. சிஸ்டர் விஜய் பயப்படாதீங்க. ஜயோமின்னு ஒருத்தங்க இருக்கீங்க சிஸ்டர், நீங்களும் பயப்படாதீங்க. ஹalleluya. இதுதான் ஆண்டவர் சொல்றார். எத்தனை பேர் புரியுது? நானும் படிச்சு பார்த்துட்டேன். ஆதியாகமத்திலிருந்து எப்போ பிரச்சனை வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரே வார்த்தை தான் எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு, பயப்படாதன்னு தான் சொல்றாரு தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டாரு. நம்ம தான் புதுசு புதுசா ஏதாவது கேட்கிறோம்ல, ஆண்டவரே என்ன ஆண்டவரே வெறும் பயப்படாதன்னு சொல்றீங்க, வேற ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுங்க ஆண்டவரே. ஏன் சொன்னா மட்டும் அப்படியே மண்டையில ஏறிடுமா? முதல்ல பயம் வெளியே போனாதாங்க மத்ததெல்லாம் மண்டையில ஏறும். என்னங்க எத்தனை பேருக்கு புரியுது? பயம் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் என்ன பேசினாலும் உங்க காதுக்கு அது கேட்காது, உங்க இருதயத்துக்கு அது புலன்படாது. ஹalleluya. எத்தனை புரியுதுங்களா இல்லையா? நீங்க பயப்படுற வரைக்கும், நீங்க பயத்துல இருக்கிற வரைக்கும் கத்தர் பேசுறது உங்க காதுக்கே விழாதாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? ஏன் கத்தர் இருக்கிறதே நீங்க மறந்துடுவீங்க. அது இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் காட்டட்டா உங்களுக்கு? வாங்க மார்க் 4வது அதிகாரத்துக்கு வாங்க. இதை விட ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் எதுவுமே கிடையாது. மார்க் 4க்கு வாங்க, 35 பண்ணிங்க சிஸ்டர். மார்க் 4:35. பயம் எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை வந்து இன்சென்சிட்டிவ்னா உணராதபடி மாற்றும் அப்படின்றத வந்து ரொம்ப அருமையான ஒரு பகுதி இது. மார்க் 4:35 படிங்க. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். யார் அக்கறைக்கு போன்னு சொல்றாங்க சீஷர்கள்ட்ட? இயேசுவே சொல்றார். பேதுரு சொல்ல, யோவான் சொல்ல, யாக்கோபு சொல்ல, இயேசு சொல்றார். வாயா அந்த பக்கம் போவோம் ஏன்றார். இயேசு சொன்னா பொய் சொல்லுவாரா? எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு சொன்னா பொய் சொல்ல மாட்டார், உண்மையாதான் சொல்லுவாருன்ட்டு? சும்மா சொல்லுவாரா அக்கறைக்கு போவோன்ட்டு? கிடையாது. தெளிவா பேசுறாரு இயேசு. லெட் அஸ் கிராஸ் ஓவர் டு தி அதர் சைடு. அக்கறைனா என்னன்னா, அவங்க வந்து கலிலேய கடலுக்கு இந்த பக்கம் இருக்காங்க, அந்த பக்கம் போகணுன்றாரு. அப்போ படகுல போகணும். ஸோ இவங்க படகுல ஏறியாச்சு. அடுத்து படிப்போம். 36ல இருந்து படிங்க சிஸ்டர். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரிடம் கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். கப்பல்ல யார் இருக்கிறா? இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கப்பல்ல யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறாருங்க. எங்க இயேசுவே கப்பல்ல இருக்கிறாரு. இதுதான் பாயிண்டே. இங்க கப்பலோடைய பின்பக்கம் நல்லா தலகாணி போட்டு படுத்திருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு வீடு வச்சிருக்கீங்க, உங்க வீட்டுல ஒரு 4 பெட்ரூம் இருக்கு. அதுல ஒரு பெட்ரூம்ல வந்து இயேசு தங்கி இருக்கிறார் வந்து உங்க வீட்டுல. கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன், நல்லா இருக்கும். கொஞ்சம் அப்படி திங்க் பண்ணுங்க, நல்லா இருக்கும். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங்ல. இந்த மாதிரிலாம் யோசிக்கணும் கொஞ்சம் உட்காந்து. நல்லா யோசிப்பாங்க. கெஸ்ட் பெட்ரூம்ல இயேசு இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? கெஸ்ட் பெட்ரூம்ல இயேசு இருக்கிறார். சரிங்களா? சடனா வந்து அனௌன்ஸ் பண்றானுங்க, உலகத்துல ஒரு பெரிய நோய் ஒண்ணு வந்துருச்சு, கொரோனா மாதிரி பொரோனா அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு.
அது சைனால இருந்து வந்த மாதிரி இது பர்மால இருந்து வந்திருக்கு, அதனால இதுக்கு பேர் வந்து பொரோனா அப்படின்னு வச்சுட்டானுங்க. சரிங்களா? சும்மா நானா சொல்றேன். அது இன்னும் ரொம்ப ரொம்ப மோசமானது. நீங்க கதை நீங்க கதவை திறந்தாலே உள்ள வந்துரும். என்னது? வீட்டு கதவை திறந்தாலே உள்ள வந்துரும். ஜன்னல்ல இருந்து எட்டி பார்த்தாலே வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா உங்க வீட்டுல யார் தங்கி இருக்கா? இயேசு தங்கி இருக்கிறார். இயேசு ஒரு கெஸ்ட் ரூம்ல இருக்கிறார். சரிங்களா? அவர் அங்கதான் இருக்கிறார். நல்லா அவருக்கு ஏசி கீசி எல்லாம் போட்டு நல்லா அவருக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறது நல்ல ரூம் கொடுத்துருக்கீங்க. சரிங்களா? நல்லா அவருக்கு வாய்க்கு ருசியா காலையில மதியானம் நைட்ல நல்லா அவர் சமைச்சு கொடுக்குறீங்க. அவரும் நல்லா சாப்பிட்டு, இயேசு நல்லா சாப்பிடுவாருங்க. வசனமே இருக்குது, நல்லா சாப்பிடுவார் இயேசு. ஸோ இயேசு உங்க வீட்டுக்கு வந்தா நல்லா கவனிக்கணும் நீங்க. சரிங்களா? ஸோ நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருக்காரு. திருப்தியா இருக்கிறாரு. நியூஸ்ல இப்படி சொல்றான். நீங்க எத்தனை பேர் பயப்படுவீங்க சொல்லுங்க எனக்கு? எத்தனை பேர் பயப்படுவீங்க, எத்தனை பேர் பயப்பட மாட்டீங்க? என்னங்க, பயப்படுவீங்களா பயப்பட மாட்டீங்களா? ரியாக்ஷனே இல்லை யார்ட்டையுமே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பிரதர், நீங்க வேற. நீங்க யாருமே வந்து பயப்படக்கூடாது. ஏன்னா இயேசு உங்க வீட்டுல இருக்கிறார். எத்தனை பேர் புரியுது? நீங்க என்ன சொல்லணும்? நீ பொறானாவாரு, நீ கொரோனாவாரு, யெகோவா ராஃபா எங்க வீட்டுல இருக்கிறார். ஹalleluya. The Lord who heals is in my house. ஆமென். இதுதான் நீங்க சொல்வீங்கல்ல. எப்பா நீ யார் வேணா இருந்திருப்பா, என் வீட்டுக்குள்ள நீ வர முடியாது. ஏனென்றால் பரிகாரியான கர்த்தர், நானே உன் பரிகாரி என்று சொன்ன கர்த்தரே என் வீட்டுல தங்கி இருக்கிறாருப்பா. அதனால இந்த கொரோனா வராது பொரோனா வராதுன்னு தான் சொல்லுவீங்க. கரெக்டா? இப்படிதான் சொல்லணும். இப்படிதான் ஆக்சுவலா இருக்கணும். ஆனா சீஷர்கள் எப்படி இருந்தானுங்க? பயந்து கொண்டு போயிருந்தார்கள். இயேசு அதான் பாருங்க, கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? எந்த அளவுக்கு நம்பி இருக்கானுங்க பாருங்க இயேசுவை போட்ல வச்சுக்கிட்டே நாங்க செத்து போறோம்னு பேசியிருக்கானுங்க. இப்ப எந்த அளவுக்கு இருந்திருப்பானுங்க யோசிச்சு பாருங்க. நம்மள மாதிரி தான் அவங்களும் இருந்திருக்கானுங்க, நம்மளும் அவங்கள மாதிரி தான் இருக்கும். என்னங்க, கரெக்டா இல்லையா? நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பேசுறோமோ அதை அவங்களுக்கு அன்னைக்கே பேசியிருக்கானுங்க. அதனாலதான் வேதம் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிற ஒரே புஸ்தகம் வேத புஸ்தகம். அது ஏனென்றால் அன்றைக்கு இருந்தது தான் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்குது. அன்றைக்கு பேசினது தான் இன்னைக்கும் பேசிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு ரசிக்கப்பட்டிருக்கோம், அந்நிய பாஷை பேசுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா பிரச்சனை வரும்போது கர்த்தரே எங்க இருக்கிறீர், எங்க போனீர், காணாம போயிட்டீர், இதுதான் கேட்கிறானுங்க. ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்றாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு பாருங்க, கூட இருக்கிறாருங்க, அவரு பிசிக்கலா இருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, பிரதர் பிசிக்கலா இயேசு என் கூட இருந்தாருன்னா நாளா வேற மாதிரி இருப்பேன் பிரதர். ஒன்னும் இருக்க மாட்டீங்க, இப்படிதான் இருப்பீங்க. ஒன்னும் இருக்காது. சத்தியம் புரியாத வரைக்கும் ஒன்னும் நடக்காது. அன்லெஸ் யூ நோ த ட்ரூத் நத்திங் வில் ஹேப்பன். ஏன்னா சத்தியத்தை அறிந்தாதான் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் புரியாத வரைக்கும் இயேசு பக்கத்திலே உட்கார்ந்தாலுமே பயத்துல தான் இருப்போம் நம்ம. இதுதான் நடந்துட்டு இருக்கு நிறைய பேருக்கு. பக்கத்திலே ஒரே போட்டுங்க. நல்லா ஏங்க, இதோட ஹவு க்ளோஸ் கேன் ஜீசஸ் பி? இதை விட நெருக்கமா என்ன இயேசு இருக்க முடியும்? எங்க ஹவு மச் த பிரசன்ஸ் ஆஃப் காட் இஸ் இன் தி மிட்ஸ்ட் ஆஃப் தி ஸ்டார்ம். அதாவது புயல் மத்தியில தேவ பிரசனம்ன்றது இந்த பகுதி தான். புயல் மத்தியில தேவ பிரசனம், பிசிக்கல் பிரசன்ஸே இருக்குது, ஸ்பிரிச்சுவல் பிரசன்ஸ் இல்ல, ஆவியில பிரசனம் கிடையாது, மாம்ச பிரசனமே இருக்குது. மாம்சத்துல அவரோட பிரசனம் இருக்குதுங்க. ஏங்க இதோட எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல எனக்கு. ஆனா அவங்க வாயில இருந்து என்னங்க வந்துச்சு? போதகரே நாங்கள் மடிந்து போகிறோம். இயேசுக்கு என்ன கடுப்பா இருப்பாரு இயேசு. ஏண்டா நான் இருக்கும் பொழுதே இப்படி பேசுறீங்களே, நான் பக்கத்து போட்டுல இருந்தா என்ன பேசிருப்பீங்க நீங்க எல்லாம்? ஏண்டா உங்களெல்லாம் வச்சு நான் உலகத்துக்கு வர சுவிசேஷத்தை அறிவிக்கணும். போட்ல இருக்கிறேன், இங்கேதான் உட்கார்ந்து இருக்கிறேன் பக்கத்திலே. அது ஒன்றும் ஷிப்பும் கிடையாது, அவர் ஏதோ ஒரு மூலையில இருக்காரு. அது ஒரு போட்டு தான். அது போட்டுல மிஞ்சி போனா ஒரு 12 அடி 20 அடி போட்டு இருக்கும். அதுல எவ்வளவு தூரம் இருப்பார் தள்ளி? இங்க அங்க இருந்து பாரு அவரு. ஏன்னா நாங்க செத்து போறோம்னு பேசிக்கிட்டு இருக்க நீ அதோட அக்கறை இல்லையா? அதோட எப்படி ஜெபம் பண்றானுங்க பாருங்க. இது வந்து ஜெபம். இது அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? டோன்ட் யூ கேர் தட் வி ஆர் பெரிஷிங்? இது இப்படி எல்லாம் ஜெபம் பண்றானுங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ற மாதிரி அன்னைக்கும் ஜெபம் பண்ணிருக்கானுங்க நிறைய பேர். அது இயேசு என்ன பண்ணார் பாருங்க. அடுத்தது எந்திரிச்சு படிங்க 39. அவர் எழுந்து காற்றை அகற்றி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. உண்டாயிட்டு அடுத்த வருஷம் படிங்க.
அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு ம். விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபியர் கிரிப்பிள்ஸ் யுவர் எபிலிட்டி டு ஃபீல் ஆர் டு அண்டர்ஸ்டாண்ட் த பிரசன்ஸ் ஆஃப் காட் இன் யுவர் லைஃப். பயம் என்பது தேவ பிரசனத்தை புரிந்து கொள்வதற்கும் உணர்ந்து கொள்வதற்கும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த திராணியை அது முடக்கிவிடும். அது உங்களுடைய ஆவிக்குரிய உணர்ச்சிகளை வந்து என்ன பண்ணும்னா அது அப்படியே வந்து அது அப்படியே நம்மாக்கிறோம். நம்மனா அது ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுரும். ஸ்பிரிச்சுவல் சென்சஸை வந்து நம்மாக்கிறோம். அது இதுதான் பயம். அதனால தான் பயம் மோசமானது. சொல்லுங்க, பயம் மோசமானது. பயப்படுறது நல்லதே இல்லை. ஃபியர் இஸ் நாட் ஃப்ரம் காட் அண்ட் காட் டசன்ட் வாண்ட் யூ டு ஃபியர். நம்ம வந்து ஃபியர்லாம் ரொம்ப அசால்ட். நம்ம பயப்படுறதா? நாங்களாம் டெய்லி 10 வாட்டி பயப்படுவோம் சார். அந்த மாதிரி இருக்கும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சும்மா ஒரு மெசேஜ் வந்தால் பயப்படுறது, டாக்டர் ஒன்று சொன்னால் பயப்படுறது. எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவோம், டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, டாக்டர் அப்படி சொல்லிட்டாரு. என்ன வேணா சொல்லிட்டு போட்டுங்க. அவரு என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். அவனா கடவுள்? கடவுள் சொன்னாரா? நான் ஒரே கேள்வி எல்லாத்தையும் கேட்பேன், கடவுள் சொன்னாரா? கடவுள் சொன்னார்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க. நான் வந்து உங்களோட சேர்ந்து நானும் பயப்படுறேன். அதை விட்டுட்டு டாக்டர் சொன்னார் எனக்கு பயமா இருக்கு அப்படின்லாம் வராதிங்க தயவுசெய்து ப்ளீஸ். கடவுள் என்ன சொன்னாரு? கடவுள் சொன்னாரா இந்த வியாதியில நீ மரித்து போவாய்? கடவுள் சொன்னாரா இந்த பிரச்சனையில நீ மூழ்கி போவாய்? கடவுள் சொன்னாரா இந்த புயல்ல நீ மடிந்து போய் சொன்னாரா? சொல்லல. அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? புயல் தான் இங்க வந்து அவங்கள பயம் காட்டிச்சு. என்ன பயம் காட்டிச்சு பாத்தியா? இயேசுவே அவன் கூட இருக்கிறாரு, ஆனா நீ பாரு புயல்ல மாட்டிக்கிட்டுன்னு புயல் பயம் காட்டி இருக்கு. அதனாலதான் புயலோட சத்தத்தை கேட்டுட்டு இவனுக்கு எந்திரிச்சு இயேசுவை கத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஆண்டவரே இருக்கு, என்ன பண்றீரு, நீ தூங்கி கொண்டு இருக்கிறீன்னு இயேசுவை மாட்டிட்டு இருக்கானு உட்காந்து. புயல் அவங்கள பயம் காட்டிட்டு இருக்கு. அப்ப இயேசு எந்திரிச்சு புயலை பயம் காட்டுறாரு. பாருங்க, இயேசு எந்திரிச்சு புயலை பயம் காட்டுறாரு. நீங்க உங்களை பயம் காட்டுற வியாதியை பயம் காட்டி துரத்தி விடணும். இயேசு நாமத்துல வெளியே போ நாய அப்படின்னு சொல்லணும். வியாதிக்கெல்லாம் அவ்வளவுதான் மரியாதை. நாய் சொல்றதுக்கு அதுக்கு எல்லாமே சொல்லலாம். நீங்க நினைக்கலாம் ஏன் நாயின்னு சொல்றாரு, என்ன அது வியாதிக்கு என்ன மரியாதை? வியாதிக்கு என்னங்க மரியாதை? பிரச்சனைக்கு என்னங்க மரியாதை? பிசாசுக்கு என்ன மரியாதை? போடா வெளியேனா போய் தான் ஆகணும் வெளியே. அதை விட்டு ஐயோ பிரதர் பிசாசுலையும் பிரச்சனை பண்றான் பிரதர், பிசாசு அப்படி பண்றான் பிரதர், அப்படி இப்படி பண்றான் பிரதர். பிசாசு மேல சகல அதிகாரத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அன்றைக்கு புயல் மேல சகல அதிகாரமே உள்ளுக்கு இருந்துச்சு. அதனாலதான் இயேசு என்ன சொன்னார் அந்த வசனத்துல? ஏன் பயப்பட்டீர்கள்? உங்கள் விசுவாசம் எங்க போயிடுச்சுன்னு கேட்கிறார். வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? எங்க உன் விசுவாசம் கேட்கிறார். அப்பனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பா நீ எந்திரிச்சு புயலே அமைதலாக இருன்னு சொன்னாலும் அது நடந்திருக்கும். இதுக்கு எதுக்கியா பயந்த? உன் விசுவாசம் எங்கயான்னு கேட்கிறார். இதுதான் this is what God is asking you today. இன்றைக்கு நீங்க எழும்பி உங்க பிரச்சனையை பார்த்து இயேசுவின் நாமத்துல நீ அமைதலாக இரு, இயேசுவின் நாமத்துல நீ வெளியே போன்னு சொன்னா உங்க பிரச்சனை உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அது வெளியே போகும். ஏனென்றால் நீங்க தேவனுடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரா இருக்கிறீங்க. சத்திய ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறார். ஆமென். சத்திய ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறார் என்றால் கர்த்தருடைய முழுமை, the fullness of God உங்களுக்குள்ளதான் இருக்குது. ஏன்னா சத்திய ஆவியானவர் தான் இயேசுக்குள்ளும் வாசம் செய்தார். அந்த சத்திய ஆவியானவர் என்ன செய்தார் பாருங்க. ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் என்ன பண்ணாரா? வாங்க கவனிங்க, வாங்க ரோமர் 8:11 போடு விஜய். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவை மரித்தோரிலிருந்து ஒரு ஆவி எழுப்பிச்சான். நல்லா கவனிங்க, இந்த வசனம் அதுதான் அர்த்தம். இயேசு வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். நல்லா கவனிக்கணும். இயேசு மரித்த பிறகு அவருடைய சரீரத்தை மட்டும்தான் அடக்கம் பண்ணாங்க. ஏன்னா இயேசு வந்து தன்னுடைய ஆவியை யார் இடத்துல ஒப்படைத்தார்? பிதாவின் இடத்துல ஒப்படைத்தார். So when he went into the grave, it was just a body, not with the spirit. புரிஞ்சிருச்சுங்களா இல்லையா? எத்தனை பேர் புரியுது? ஏன்னா அவர் ஆவியை ஒப்படைச்சிட்டாரு. ஆவியை ஒப்படைச்சிட்டு சரீரத்தை மட்டும்தான் கொண்டு போய் யார் அடக்கம் பண்றா? அந்த பெரிய ஒரு சீமான் வந்தால, ஒரு ரிச் மேன் வர்றாருல, ஜோசப் ஆஃப் அரிமேத்தியா ஊரை சார்ந்த யோசேப்பு வந்து அவரோட சரீரத்தை தான் அடக்கம் பண்றார். சோ அந்த கல்லறையில இயேசுவோட சரீரம் மட்டும் தான் இருந்துச்சு, ஆவி கிடையாது, ஜீவன் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்பொழுது நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் யாரு? அவர் தான் நம்ம படித்தோம்ல யோவான் 14 வர தேற்றவாளன் சத்திய ஆவியானவர். அவர் என்ன பண்றாரா? இயேசுவோடைய உயிரில்லாத ஜீவன் இல்லாத சரீரத்துக்குள்ள போய் அந்த சரீரத்தை அவர் என்ன பண்றாரா? உயிர்ப்பித்து எழுப்பி விட்டாராம்.
எத்தனை பேர் புரியுதுங்க? திஸ் இஸ் வெரி பவர்ஃபுல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசுவோட சரீரத்தையே எழுப்பிவிட்ட ஆவியானவர். இயேசுவோட சரீரம் ஒண்ணுமே இல்லாம கடந்துச்சு. ஃபுல்லா அடி, ஃபுல்லா தழும்புகள், கையில எல்லாம் இது ஆணி அடித்த ஓட்டைகள், கையில கால்ல, தலையில முள் முடிய போட்டு அமுக்கி வச்சிருக்கானுங்க. ஒண்ணு சின்ன பின்னமா இருந்துச்சுங்க. அவரு உளுந்த நிலத்தை போல இருந்துச்சு அவரோட சரீரம். அவருடைய இதை பார்க்க கூட முடியாதான். சிலுவையில் அவர் தொங்கும் போது we cannot see him. அந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சு அவரோட உருவம். அந்த சடலத்தை கொண்டு போய் வைக்கிறாங்க கல்லறையில. அதுக்குள்ள இந்த சத்திய ஆவியானவர் உள்ள போறாரு. யாரு? உங்களுக்குள்ள இந்த சத்திய ஆவியானவர் உள்ள போய் உயிர்ப்பிக்க. அதுதான் பவுல் எழுதுறாரு. என்ன பண்றாரு? அவர் உங்களில் வாசமா இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். எப்படி இயேசு கிறிஸ்துவோடைய சரீரத்தை, ஜீவனில்லாத சரீரத்தை எழுப்பினாரோ உயிர்ப்பித்தாரோ, அதே போல உங்களுடைய சாவுக்கு ஏதுவான சரீரத்தையும் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிப்பாராம். இப்படிப்பட்ட வல்லமை யாருக்குள்ள இருக்கு? உங்களுக்குள்ள இருக்கு. This is the power that you carry. The same power that worked in the grave. கல்லறையில் வேலை பார்த்த அதே வல்லமை, அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளேயும் வேலை பார்த்து கொண்டிருக்கார். இப்போ he is working inside of you. எத்தனை பேர் புரியுது? இப்போ சொல்லுங்க, டாக்டர் என்ன சொன்னா என்னங்க? இப்போ சொல்லுங்க என்கிட்ட. இப்போ சொல்லுங்க என்கிட்ட, டாக்டர் என்ன சொன்னா என்ன? இப்போ என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். அவரா சத்திய ஆவியானவர்? Is he the spirit of truth? No. உங்க சரீரம் என்ன சொன்னா என்ன? இயேசுவோட சரீரம் ஒண்ணும் இல்லாமல் சிலுவையில் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு உளுந்த நிலத்தை போல ஆக்கின சரீரத்தையே ஆவியானவர் உள்ள போய் எழுப்பி விட்டாராம். உங்க சரீரத்தை சுகமாக்க மாட்டாரா? இதுதான் பவுல் கேட்கிறாருங்க. இயேசுவே உயிரோடு எழுப்பிட்டார் அந்த ஆவியானவர். உங்களுடைய சாவுக்கு ஏதுவான சரீரத்தையும் அவர் உயிர்ப்பிப்பார். இன்றைக்கு நான் சொல்றேன், நீங்க வியாதியோட இருக்கிறீங்கன்னா இப்ப கை வச்சு சொல்லுங்க. எல்லாம் உங்க மேல கை வச்சுக்கோங்க. Keep your hand upon your head, upon your body right now. உங்க தலை மேலேயோ உங்க சரீரத்து மேலேயோ கையை வைத்துக்கோ. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை, நான் சொல்றதை அப்படியே திரும்ப சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோட எழுப்பின அதே ஆவியானவர் எனக்குள்ள வாசம் செய்கிறார். ஆமென். இயேசுடைய சரீரத்தை உயிரோட எழுப்பின, கல்லறையிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் எனக்குள் வாசம் செய்கிறார். இயேசுவோட சரீரம் கல்வாரி சிலுவையில அடித்து நொறுக்கப்பட்டுச்சு. அவருடைய சரீரம் தழும்புகளால உழுத நிலத்தை போல மாறிச்சு. ஒண்ணும் இல்லாமல் சின்ன பின்னமான சரீரத்தை கல்லறையிலிருந்து எழுப்பின அதே பரிசுத்தாவே எனக்குள்ள வாசம் செய்கிறார். அவர் என்னுடைய, சொல்லுங்க உங்க வியாதி என்னவோ அந்த வியாதி பேர் சொல்லுங்க, என்னுடைய வலியை இப்பொழுதே சுகமாக்குவார். என்னுடைய கேன்சரை இப்பொழுதே சுகமாக்குவார். என்னுடைய கண்ணை இப்பொழுதே சுகமாக்குவார். என்னுடைய தலையை இப்பொழுதே சுகமாக்குவார். என்னுடைய மென்சுரல் ப்ராப்ளம், ப்ளீடிங் இஷ்யூஸை இப்பொழுதே சுகமாக்குவார். என்னுடைய இருதயத்தை இப்பொழுதே சுகமாக்குவார். என்னுடைய கிட்னியை இப்பொழுதே சுகமாக்குவார். ஹalleluya. என்னுடைய கேல் பிளாடரை இப்பொழுதே சுகமாக்குவார். என்னுடைய வயிற்று பகுதியை இப்பொழுதே சுகமாக்குவார். என்னுடைய சிறுகுடல், பெருகுடல், இன்டெஸ்டைன்ஸை இப்பொழுதே சுகமாக்குவார். சொல்லுங்க, என்னுடைய முதுகு தண்டை இப்பொழுதே சுகமாக்குவார். என்னுடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பார் இயேசுவின் நாமத்துல. இதை நீங்க வாயை திறந்து சொல்ல 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 உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரோட வல்லமை புறப்பட ஆரம்பிக்கும். ஹalleluya. உங்களுடைய வாய் தான் அதற்கான கேட்வேயா இருக்குது. Your mouth is the gateway to the power of God to flow out of you. ஹalleluya. உங்களுடைய வாய் தாங்க கேட்வே. ஆனால்தான் நீதிமொழிகள் எழுதியிருக்கு, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்குதான். என்னுடைய ஜீவனும் என்னுடைய மரணமும் என்னுடைய நாவல தான் ஆண்டவர் கொண்டு போய் வச்சிருக்கிறார். நான் சொல்லும் பொழுது அங்க ஜீவன் உண்டாகுது. நான் பேசும் பொழுது அங்க சுகம் உண்டாகுது. நான் பேசும் பொழுது அங்க வல்லமை புறப்படுகிறது. சோ நான் தான் வாய் திறந்து பேச வேண்டியதா இருக்கு. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள். அப்பன்னா நீங்க ஜீவனை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜீவனின் கனியை புசிக்க ஆரம்பிப்பீர்கள். அதுதான் அதுக்கு அர்த்தம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். எதில் ஜீவன் மேல பிரியப்படுகிறவர்கள் ஜீவனின் கனியை புசிப்பார்கள். மரணத்தை பேசிக்கொண்டு மரணத்தின் மேல் பிரியமா இருக்கிறவர்கள் மரணத்தின் கனியை புசிப்பார்கள். சோ நான் ஜீவனை பேசிக்கிட்டே இருக்கிறேன், நான் ஜீவனை பேசிக்கிட்டே இருக்கேன், நான் ஜீவனை பேசிக்கிட்டே இருக்கேன், நான் சுகத்தை பேசிக்கிட்டே இருக்கேன், நான் ஆசீர்வாதத்தை பேசிக்கிட்டே இருக்கேன், நான் கர்த்தருக்கு சொந்தமானவன் என்று பேசிக்கொண்டே இருக்கிறேன், கர்த்தர் தான் என் ஆண்டவர் என்று பேசிக்கொண்டே இருக்கிறேன், கர்த்தர் தான் என் ஆதாரம் என்று பேசிக்கொண்டே இருக்கிறேன். அப்பொழுது நான் எந்த கனியை புசிப்பேன்? நான் பேசுகின்ற வார்த்தையின் ஜீவனின் கனியை நான் புசிப்பேன். அதனாலதான் ஆண்டவர் உங்க வாயை திறந்து உங்களை பேச சொல்றார்.
எத்தனை பேர் புரியுதுங்க? how many of you are able to understand this? புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறது தான் வந்து மகிமை. கொலோசியர் 1:27 போடுங்க. கொலோசியர் 1:27 26 படி 6ல இருந்து படிங்க சிஸ்டர். கொலோசியர் 1:26 27. உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். ஓகே, இல்ல ஆக்சுவலி அந்த முந்தின வசனம் படிங்க. படிங்க. ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு ஆதி காலத்துல இருந்து மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம் உண்டா. அது வந்து 26ல வருது. இங்கிலீஷ்ல வந்து 26ல வருது. அதாவது மிஸ்ட்ரி தட் இஸ் ஹிடன் ஃபார் ஏஜஸ். 26ல வந்து எப்படின்னா மிஸ்ட்ரி தட் இஸ் பீன் ஹிடன் ஃப்ரம் ஏஜஸ், ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். தமிழ்ல வந்து 25வது வசனம், ஆதி காலங்களுக்கு தலைமுறைகளாக மறைவாய் இருக்கிற இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துவதற்கு. பாருங்க, நிறைய நிறைய காரியத்தை ஒரு வசனத்துல வருது. நிறைய மேட்டர் ஒரே வசனத்துல வச்சு எழுதியிருக்காரு பவுல். அதான் பயங்கரமான வெளிப்பாடு உள்ள ஒரு மனுஷன், பயங்கர தேவ ஞானத்துல செயல்பட்ட ஒரு மனுஷன் அவர். நிறைய காரியங்கள் ஒரு அது. ஸோ இந்த ரகசியன்றதை மட்டும் புரிஞ்சுக்காங்க. ரொம்ப காலமா இருந்த ஒரு ரகசியம் வெளிப்பட்டு இருக்கான். இப்போ அது என்ன ரகசியம்னா 27 போடுங்க. இப்போ 27வது வசனம் போடுங்க. 27 அது என்ன ரகசியம் படிங்க. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். வாட் இஸ் தட் மிஸ்ட்ரி? கிரைஸ்ட் இன் யூ இஸ் த ஹோப் ஆஃப் க்ளோரி. கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ள இருப்பதே, மகிமையாக இருப்பதே அந்த காலங்காலமாக மறைக்கப்பட்ட ரகசியம் இதுதாங்க. புரியுதுங்களா? glory of God is inside of you. இது சாதாரண காரியம் கிடையாது. இது சாதாரண கிடையாது. this is not a normal thing. glory of God இருக்குங்க உங்களுக்குள்ள. ஏங்க என்னங்க, என்னால உட்கார கூட முடியல என்னால இப்போ. glory, எந்த glory? கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அதே glory, the same glory that God gave to Jesus Christ. கிறிஸ்துவுக்கு கொடுத்த அதே மகிமையை இன்றைக்கு பிதாவானவர் உங்களுக்குள் வைத்திருக்கிறார். ஆமென். the same glory. இயேசுவே ஜெபம் பண்றாருல யோவான்ல, ஆண்டவரே எனக்கு கொடுத்த மகிமை நான் அவர்களுக்கு தருகிறேன்றார். Father, I give my glory to them. glory இருக்குங்க. சொல்லுங்க, எனக்குள்ள மகிமை இருக்குது. நம்மள வெளிப்புறமே பார்த்துட்டு இருக்கோம்ல, நம்மள மாம்சத்தை பார்த்துட்டு இருக்கோம். வெளிப்புறம் பார்க்கறதுனால தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் பிரகாசமான மனக்கண்கள் நமக்கு தேவைப்படுகிறது. தட் இஸ் வை வி நீட் ஐஸ் ஆஃப் என்லைட்மெண்ட். ஏன் பவுல் வந்து எபேசிய சபைக்கு ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்றாரு? நம்மள மாதிரி ஜெபம் பண்ணல பாத்தீங்களா? ஆண்டவரே பெரிய சபை கட்டணும், ஆண்டவரே சபைக்கு இன்னொரு 10,000 பேர் வரணும், ஆண்டவரே சபைக்கு நல்ல இது வரணும், சபைக்கு அது வரணும், அப்படிலாம் ஜெபம் பண்ணல பாருங்க. ஆண்டவரே எல்லாருக்கும் கல்யாணம் ஆகணும், ஆண்டவரே எல்லாம் வீடு கட்டணும், எல்லாரும் கார் வாங்கணும், இதெல்லாம் முக்கியம் தான். யாரும் முக்கியம்லாம் சொல்லலை, இது இல்லைன்னு சொல்லல. திருமணம் பண்ணணும், கார் வாங்கணும், வீடு கட்டணும், சபையை பெருசா கட்டணும், எல்லாம் முக்கியம்தான். யாரும் இல்லைன்னே சொல்லல. ஆனா அதுக்கு மேல ஒண்ணு முக்கியம். என்னன்னா, இதெல்லாம் கொண்டு வரதே கர்த்தருடைய மகிமை தான். ஹல்லேலூயா. எது இதெல்லாம் கொண்டு வருதா? கர்த்தருடைய மகிமை தான் இதெல்லாம் கொண்டு வருது. சோ மகிமை என்னன்றது புரிஞ்சிருச்சுன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதனால இயேசு சொன்னாரு சீஷர்கள்ட்ட, அந்நியானிகளை போல இவைகளை தேடி நாடாதீர்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எவைகள் எல்லாம்? நீங்க ஜெபம் பண்றதெல்லாம். ஆனா எதை தேடணும்ன்றாரு? ராஜ்யத்தையும் நீதியும். எத்தனை பேர் புரியுது? நம்ம இதை விட்டுட்டு இதை தேடுறதுனாலதான் இது கொஞ்சம் லேட் ஆகுது வரதுக்கு. நம்ம இதை தேடுறோம்னா அது பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும். உங்களுக்குள்ள இருக்க மகிமை இன்னது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். அதுதான் ரகசியம் எழுதுறாரு பவுல். இதுவே ரகசியம், யாருக்குமே வெளிப்படுத்தாத ஒரு ரகசியமா பல ஆண்டுகளாக பல 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 ஜெனரேஷன்ஸாக சந்ததியாக மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம். கிறிஸ்து உங்களுக்குள் வாசம் செய்கிறார், அவருடைய மகிமை உங்களுக்குள் வாசம் செய்கிறது. இப்போ சொல்லுங்க,
நீங்க எப்படி வியாதியில மரித்து போவீங்க? இப்ப சொல்லுங்க எனக்கு பதில். இப்ப சொல்லுங்க. நீங்க எப்படிப்பட்ட வியாதியில நீங்க இருந்தாலுமே 4th ஸ்டேஜ் கேன்சரா இருந்தாலும் இப்ப எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எப்படி வியாதியில மரித்து போக முடியும்? இப்ப எனக்கு பதில் சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. சொல்லுங்க. இஸ் இட் பாசிபிள்? எஸ் ஆர் நோ சொல்லுங்க. எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லுங்க. வேற எதுவும் சொல்லாதீங்க. எஸ்னா யூ வில் லிவ். நோனா என்ன ஆயிரும்? அவுட்னு அர்த்தம். டாக்டர் 4th ஸ்டேஜ், 5th ஸ்டேஜ், 7th ஸ்டேஜ், 8th ஸ்டேஜ், 10th ஸ்டேஜ், 12th ஸ்டேஜ் வரைக்கும் சொல்லிட்டான் அவரு. என்னங்க? எந்த ஸ்டேஜ் வேணா சொல்லட்டும். நீங்க எப்படி மரித்து போக முடியும்னு சொல்லுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சுங்க? ஹவு many of you able to understand? புரியுதுங்களா? இதுதான் பவுல் சொல்லி கொடுத்தார் சபைகளுக்கு. இதுதான் பவுல் பிரசங்கித்தார் சபைகளுக்கு. ஹalleluya. உங்களுக்குள்ள என்ன இருக்குன்றதான் பவுல் பிரசங்கித்தார். இது தெரிஞ்சிருச்சுன்னா மிச்சம் எல்லா பிரேயர் பாயிண்ட் ஆன்சர் ஆயிருங்க. எல்லா பிரேயர் பாயிண்ட் அது பாட்டுக்கு நடக்கும். டான் 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 நடந்துகிட்டு இருக்கும் எல்லாமே. தனித்தனியா போய் ஜோம் பண்ண வேண்டாம். எதுக்கும் ஆண்டவரே இதுக்கு ஜோம் பண்ணுங்க, ஆண்டவரே அதுக்கு ஜோம் பண்ணுங்க பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த தேவ ஊழியர் இருக்கிறாரு, எவர் வல்லமையான தேவ ஊழியர், எவர்கிட்ட போனா கரெக்டா சொல்லுவாரு. இவர் கரெக்டா சொல்ல மாட்டாரு பிரதர். ஆனால் அவர்கிட்ட போவோம். அவர் கொஞ்சம் கரெக்டா சொல்லுவாராம் எல்லாம். அவர்கிட்ட போவோம். இதெல்லாம் தேவையே இல்லை நமக்கு. என்னங்க இதெல்லாம்? இதெல்லாம் தேவையே இல்லை. இதெல்லாம் இது தெரிஞ்சிருச்சுன்னா இதுக்கு என்னங்க என்னங்க புரியுதா இல்லையா? ம் அதனாலதான் இதை உட்காந்து படிக்கணுன்றது, வேதத்தை உட்காந்து படிக்கின்றது. எதுக்கு நான் வந்து வேதத்தை படிங்க 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 படிங்கன்றேன்? ஏன்னா இது இது புரிஞ்சிருச்சு வச்சுக்கோங்களேன். கிறிஸ்துவோட குடும்பத்தில் நீங்க இருக்கிறீங்க. பிதாவானவர் உங்களுடைய தகப்பனாக இருக்கிறார். கிறிஸ்து உங்களுடைய மூத்த சகோதரராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறார். உயிர்த்தெழுதல் வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது. கிறிஸ்துவின் மகிமை உங்களுக்குள்ள இருக்குது. அதுவே நம்பிக்கையாக இருக்கிறது. இதெல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா, உங்க மனக்கண்கள் பிரகாசம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மற்ற காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். ஹalleluya. glory to God. ஆமென். நம்ம தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை பார்ப்போம். இன்னும் நிறைய இருக்கு. பட் ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் நவ். நம்ம செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து பார்ப்போம். ஹalleluya. இப்போ கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கிற நேரம். ஹalleluya. glory to God. ஆமென். கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கிறதுக்கான வழிகளை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3:9 வசனத்துல, உங்களுடைய எல்லா விளைச்சலினாலும் முதற் பலனினாலும் கர்த்தரை நீங்கள் கனம் பண்ணுங்கள். அப்பொழுது உங்களுடைய பண்டசாலைகள் நிரம்பி இருக்கும். உங்க ஆலைகள்ல புதிய திராட்சை ரசம் புரண்டோடும். சோ கொடுக்கும் பொழுது நீங்க கர்த்தரை கனம் பண்ணி கொடுக்குறீங்க. கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணி கொடுக்குறீங்க. சோ கொடுக்கறது வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு நியமனம். இட் இஸ் a spiritual principle. சோ ஏன் கொடுக்கணும்னு சில பேர் கேட்பாங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன் கொடுக்கணும் அப்படின்னாங்க. நான் ஏன் பிரதர் கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம கொடுக்கும்போது என்ன தெரியுமா சொல்றோம்? முதலாவது நம்ம கர்த்தர் தான் என் ஆதாரம் என்று நாம் அறிக்கை செய்கிறோம். we confess and declare that God is my source. நம்ம கொடுக்கும்போது அதான் சொல்றோம். ஆண்டவரே நீங்க தான் ஆதாரம், ஆகையால் நான் கொடுக்கிறேன். சோ நம்ம கொடுக்கும் பொழுது கர்த்தர் மேல விசுவாசத்தை வைத்து கொடுக்கிறோம். ஹalleluya. நெக்ஸ்ட் நம்ம கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய ராஜ்யம் இந்த பூமியில விரிவடைவதற்காக நாம் என்ன பண்றோம்? நம்மளுடைய பொருளாதாரத்தை விதைக்கிறோம். So we give for the expansion of the kingdom of God. ஊழியங்களுக்கு கொடுக்கும் பொழுது என்ன நடக்குது? ராஜ்யம் விரிவடைகிறது. ஹalleluya. ஆமென். சோ நீங்க கொடுக்கிற ஒவ்வொருத்தையும் கர்த்தர் அபரிதமா ஆசீர்வதிப்பார். சோ கொடுக்கிறது என்பது வந்து கர்த்தரால உண்டாக்கப்பட்ட ஒரு காரியம். கிவிங் இஸ் a principle created and made by God, not by any man. ஒரு மனிதனால உண்டாக்கப்பட்டது இல்ல, கர்த்தர் உண்டாக்கின ஒரு காரியம். சோ கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அதோடைய ஆசீர்வாதத்தை அபரிவிதமாக நீங்க பார்ப்பீங்க. இதை நான் வந்து உங்களை வந்து எக்ஸைட் பண்றதுக்காக சொல்லல, உங்களை வந்து உணர்ச்சி பூர்வமா ஆக்குவதற்காக சொல்லல, சத்தியத்தை சொல்றேன். கொடுக்கும் பொழுது அபரிவிதமா பார்ப்பீங்க. என் வாழ்க்கையில நான் அதை அதிகமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொடுக்க 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 ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஹalleluya. நீங்க கொடுக்க கொடுக்க தான் ஆண்டவர் நிரப்புவார். இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல். கொடுக்க கொடுக்க ஆண்டவர் வந்து உங்களுடைய பாத்திரத்தை நிரப்பி கொண்டே இருப்பார். இது வந்து ஆவிக்குரிய ஒரு காரியங்க. இது வந்து இதுக்கும் மனுஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதுதான் சொல்றேன். இது மனுஷன் உண்டாக்குனதே கிடையாது. மனுஷன் உண்டாக்குனதுன்னா கொடுக்கறது வந்து ஒர்க்கே ஆகாது. இப்போ இது மனுஷன் கண்டுபிடிச்சதுன்னா கொடுக்கறது ஒர்க்கே ஆகாது இல்ல. எல்லாம் கொடுப்பா ஒண்ணுமே நடக்காது. கர்த்தர் உண்டாக்குனதுனால தான் கொடுக்கறதுனால வந்துகிட்டே இருக்குது. இங்க இந்த பக்கம் கொடுக்குறோம், இந்த பக்கம் வருது, இந்த பக்கம் கொடுக்குறோம், இந்த பக்கம் வருது. ஏன் நானே சில நேரம் யோசிப்பேன், எப்படி ஆண்டவர் என்ன ஆட்டோ அது அப்படிதான் அப்படின்றார் ஆண்டவர். இது நான் உண்டாக்குனது. நீ கொடுக்க கொடுக்க நான் கொடுத்துக்கிட்டே பண்றது. ஏன்னா கொடுக்கும் போது நான் யாரை நம்பி கொடுக்குறேன்? கர்த்தரை நம்பி கொடுக்குறேன். ஆண்டவரே இந்த பணத்தை உங்களை நம்பி கொடுக்குறேன், நீங்க என் தேவைகளை சந்திப்பீங்க. அதனாலதான் பவுல் சொல்றாரு, கர்த்தர் என் தேவன் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசு மூலமாக சந்திப்பார் என்று பிலிப்பியர் 4:19 படி கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கிறார் பிலிப்பியர் சபையை. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு? எப்பா நீ கொடுக்குற,
நான் உன்னை ஆசீர்வதிக்க என் தேவன் உன்னுடைய தேவையெல்லாம் சந்திச்சுவார். ஸோ நீ கொடுக்குற ஏதோ ஒரு காரியத்திலிருந்து எடுத்து கொடுக்குற அந்த தேவைக்கும் மேல அதிகமாக கர்த்தர் உனக்கு கொடுப்பான்றனா உங்க தேவைக்கு அதிகமாக வரும் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்துல கொடுக்குற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியத்தோட நீங்க பங்காளரா இருக்கிற ஃபினான்ஷியல் பார்ட்னர் பங்காளராக இருக்கிறீங்க. அநேகரை நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அதிகமாக கர்த்தர் உங்கள் பாத்திரத்தை நிரப்புவார் என்று ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் அதிகமாக அநேகருக்கு உங்களை கொடுக்க கர்த்தர் உற்சாகப்படுத்துவார், உதவி செய்வார். Hallelujah. God will help you to give more to many people. ஜாதிகளுக்கு நீங்க கடன் கொடுப்பீர்கள். அதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். You will bless nations. You will give to nations. ஆபிரகாமோட ஆசீர்வாதம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பதாம். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொடுப்பதற்கான வழிகள் இருக்குது. நீங்க யூபிஐ மூலமாக கொடுப்பதற்கு ஸ்கேன் இருக்கு. நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா யூபிஐ மூலமாக கொடுக்கலாம். ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம், இந்த மற்ற யூபிஐ மூலமாக கொடுப்பதற்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். யூபிஐ நம்பர் 9884160264. இதான் என்னுடைய ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், யூபிஐ நம்பர் எல்லாம். யூபிஐ ஐடி கீழே இருக்கு பாருங்க, jjkiranpal@okicici. டைரக்ட் அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நேம் கிரண் பால் ஜேஜே, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, IFSC கோட் ICIC 00000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ICICI பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தோம். ஆமென். ஸோ டைரக்ட் அக்கௌண்ட்ல கொடுக்குறவங்க அக்கௌண்ட் டீடைல்ஸ் வைத்து கொடுக்கலாம். வெளிநாட்டுல இருந்து கொடுக்குறவங்க டைரக்டா அக்கௌண்ட் டீடைல்ஸ் வைத்து நீங்க கொடுக்கலாம். ஸோ இது எப்படி கொடுக்கணும்னு எனக்கு சரியா தெரியல, ஐ டோன்ட் நோ ஹவு டு கிவ், எப்படி கொடுக்கணும்னு தெரியல. நீங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. எப்படி கொடுக்கலான்றதுக்கான ஈஸியான வழிகள் இருக்கு, சுலபமான வழிகள் இருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க பண்ணலாம். ஆமென். ஸோ கொடுத்துட்டு என் நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு நான் மெசேஜ் அனுப்புறேன். சில பேர் அனுப்பியிருக்கிறீங்க, பட் உங்களுக்கு நான் இன்னும் ரிப்ளை பண்ணல. ஸோ நான் கொஞ்சம் ஃப்ரீயான பிறகு நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்றேன். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் குறைவுபட மாட்டீர்கள். யூ ஷல் லேக் நோ குட் திங். ஏன்னா கர்த்தரே உங்கள் மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தரே உங்கள் தகப்பனாக இருக்கிறார். ஆமென்.